ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ட்ராஜிக் லவ் அண்ட் இந்த ஒன் ஷாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் அண்ட் மெசேஜஸ் நான் இந்த ஒன் ஷாட்டோட லாஸ்ட்டில் பேசுகிறேன். கொஞ்சம் டைம் டியூரேஷன் வேணும், அதுக்காக தான். அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பாக நம்ம லாஸ்ட்டாக பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம பாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டோரியை லைக் பிரைட் தான் க்ரியேட் பண்ணா. ஸோ அந்த ஸ்டோரி அவளோட ஸ்டோரி. ஸோ பாதிலே அவள் போட முடியாமல் போனனால தான், பட் நான் இந்த ஒன் ஷாட்டாக இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒன் ஷாட்டாக கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஹர். ஓகேடா. ஸோ ஜஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, இதில் 2 பேர் இருப்பாங்க, ஜேகே அண்டு ஜாக்சன், 2 கேரக்டர். அண்டு வயன் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஹீரோயின். ஓகேடா. இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் கொஞ்சம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் கமெண்ட் மஸ்டடா, கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்படி கமெண்ட் பண்ண முடியாதவங்க வீடியோக்கு ஒரு லைக்காச்சும் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுன்னு நான் அது மூலியமாகவாச்சும் தெரிஞ்சுக்குவேன், கமெண்ட் போடல அப்படின்னாலும். ஓகே. ஸோ கொஞ்சம் கமெண்ட் எல்லாம் ரிப்ளை பண்ணாமல் இருக்குது, நான் சூன் ரிப்ளை பண்ணிடுறேன்டா. ஓகே. அப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒயன் மேரேஜ் ஆகிட்டு அந்த கோலத்தில் இருக்கா. அப்போ பக்கத்தில் என்னாச்சு? இல்லை வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டுன்னு அப்படியே வீட்டுக்கு வராங்க. அந்த ஒயன் கல்யாணம் பண்ணியிருக்காள அவங்களோட வீட்டுக்கு அப்படியே வந்ததும் ஸோ அந்த பர்சனும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒயன் பார்க்குறா, அவளுக்கு அந்த இடமே அப்படியே புதுசாக இருக்குது. அப்படியே எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் இருந்த ஜாக்சனும், ஒயன் என்னாச்சு? ஆர் யூ கம்ஃபர்டபுள்? அது அது ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ ஷாக் ஆகுதுங்க, என்ன ஒயனுக்கும் ஜாக்சனுக்கும் மேரேஜ் நடந்து என்ன இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களேன்னு. ஐ எம் டேம் ஷோர் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்னு. அது எனக்கு டாக்டர் படிக்கணும்னு தான் ஜாக்சன் ஆசை. ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் இப்போ ரெடியாக இல்லை. என் ஃபேமிலி ப்ரெஷர்னால மட்டும்தான் நான் மேரேஜே பண்ணேன். எனக்கு ஐ நீட் சம் ஸ்பேஸ், ஐ நீட் சம் டைம். அது எதுவுமே எனக்கு இல்லாத மாதிரி இருக்குது. ப்ளீஸ் ஜாக்சன், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அந்த சைட் ஜாக்சனும், ஒயன் எனக்கு புரியுது, உனக்கு இப்போ என்ன டாக்டர் தானே படிக்கணும், பரவாயில்ல நான் படிக்க வைக்கிறேன். இல்லை ஜாக்சன் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனோட வார்த்தை மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லை. நான் படிக்க ஆசைப்பட்டது ஒன்று, என்னோடய ப்ரொஃபஷன் நான் வேறையாக சூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியோட ப்ரெஷர்னால தான் இப்போ நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க ஜாக்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் அவளோட சைடில் இருந்து அவளுக்கு என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் அப்படியே ஜாக்சன் கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த சைட் ஜாக்சனும், பரவாயில்ல நீ நீட் எழுதணும் அதானே, நான் நீட் எழுத அப்ளை பண்ணுறேன். அது ஜாக்சன் நானும் எழுதுறதுக்கு தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அப்போ ஜாக்சனும், எங்கே பாரு ஒயன், உனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது தானே உன்னோட எய்ம், ஆம்பிஷன். உன்னோட ப்ரொஃபஷனை நீ அதில் தானே சூஸ் பண்ணணுன்னு இருந்த. பரவாயில்ல, அதுக்கானதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் அகைனும் அழுக ஆரம்பிக்கிறா. ஜாக்சன் அது அது சொல்லுவேன், எதாக இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட சொல்லு, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னும் அதிகமாக அழுக ஆரம்பிச்சிட்றா. அது நான் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது ஒருத்தரை லவ் பண்ணேன், அப்புறமா அது எங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க 2 பேருமே. அப்போ ஒயன் 10th படிச்சிட்ருக்கா, அப்போ ஜேகே 12th படிச்சிட்ருக்கான். 2 பேருமே ஒரே ஸ்கூல் தான். அப்போது கொஞ்ச நாளாக 2 பேரும் சீக்ரெட்டாக அப்படியே லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தளவு வெளியில் யாருக்குமே தெரியாது அவங்க லவ் பண்ணுறது. அப்போ ஜேகேயோட கிளாஸ் சைடு ஒயன் போகிறா. எப்படி உட்காந்துருக்கா பாரு, நல்லா கிளாஸை கவனிக்காமல் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருக்குது. இப்படிலாம் பண்ணால் எப்படி எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்? அவங்களுக்கும் டாக்டர் ஆகணுங்கிறது தான் ஆசை, எனக்கும் டாக்டர் ஆகுறதுங்கிறது தான் ஆசை. இப்படிலாம் இருந்தால் எப்படி
நல்லா படிக்கணும்ல, அதுவும் மெயின் சப்ஜெக்ட் நடத்திட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் போய் தூங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பா. அப்போ இந்த சைடு ஜேகேவும் அப்படி எழுந்துக்கிறான். ஐயோ, மெயினான சப்ஜெக்டில் நான் வேற அப்படி கோட்டை விட்டு நிற்கிறேனே அப்படின்னு அவனும் நல்லா ஒரு மாதிரி பிரிஸ்காக எழுந்திரிச்சு மேம் நடத்துகிறதையும் அப்படி நல்லா லிசன் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படியே பெல்லும் ரிங் ஆகுது. ஒயன் பார்க்குறா. இப்போ அழகாக அந்த குட்டி பையன் மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுட்டு ஓடி வருது. லைட்டாக அந்த குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு தாடியோட அப்படின்னு ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஜேகேவும் பின்னாடி வந்துட்டு, ஓய் என்ன யாருக்கு ஆடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க? வந்துட்டிங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் கிளாஸை க்ராஸ் பண்ணி போனேன், பார்த்தா நீங்கள் ஆனால் பெஞ்ச் மேலே உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. சயின்ஸ் மேம் இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓஹோ, மேடம் என்னை வந்து வேக பார்க்கலாம் ஆரம்பிச்சிட்டிங்களோ? வேக பார்க்கலாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா அந்த சைடு வந்தேன், பார்க்கணுன்னு தோணுச்சு ரெஸ்ட் ரூம் போகும்போது, அதான். கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமை வேறு எங்கள் கிளாஸ்க்கு பக்கத்தில் தூக்கி வச்சுக்கிறானுங்க. நீ போகிறப்ப வரப்போ நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு எல்லாத்தையும் பார்த்துட்றேன், அப்படி தானடி? ஓஹோ, அப்போ நான் அந்த சைடு வர்றது சாருக்கு வருத்தமாக இருக்கா? சார் மேடமை பார்க்கலன்னா வருத்தமாக இருக்கு. வேணா வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வா. வர்றதுக்கு முன்னாடி பிரின்சிபல் சார் ரூமில் போயிட்டு ஒயன் ரெஸ்ட் ரூம் போக போகிறா அப்படின்னு நான் சொல்லிட்டு வரணுமா? பிச்சிருவேன் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு அப்படியே போகிறாங்க. அவள் போயிட்டு இருக்கும் போதே ஒயன், ஜேகே என்ன அப்படியே பப்பி மாதிரி வாய்ஸ் எல்லாம் டவுன் ஆகுது. மேடம் எதுவும் சொல்ல வரீங்க போலே? ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம், நமக்கு பிடிச்ச அந்த பானிபூரியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக தான் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு ஃபியூ டேஸும் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஒன் டே அப்படியே ஜேகே ஒயனை பார்த்து தூரத்துலேருந்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒயனோட கைக்கு ஒரு லெட்டர் வந்து சேருது. என்னது இது? யார் அனுப்பியிருப்பா? பிரித்து பார்த்தா அது ஒரு லவ் லெட்டர் ஒயனுக்காக வந்தது. அப்படி பிரித்து பார்த்துட்டு அவளும் ஜேகேவை பார்க்குறா. ஜேகே இங்கே வா. என்னடி? ஒரு நிமிஷம் வாடா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து ஜேகேவும் அப்படியே ஓடி போகிறான் ஒயன் பக்கத்தில். என்ன மேடம்க்கு என்ன தூரத்தில் இருந்து பார்க்க பிடிக்கலையோ, அதான் பக்கத்தில் கூப்பிட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்து சைட் அடிக்கணும், அதுக்கு தானடி கூப்பிடுற? ஐயோ இங்கே பாரு அப்படின்னு சொல்லி லவ் லெட்டரை காட்டுறா. அப்போ ஜேகேவும் இதெல்லாம் தூக்கி போட்டு வேலையை பாருடி, பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அப்போ அவளும் எதையோ நினச்சி ஒரு மாதிரி சோகமாக ஆகுறா. ஸோ எப்படியே போக போக அவங்களோட ஃபைனல் எக்ஸாமும் நெருங்குற டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போது ஒயன் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அவன் நெஞ்சு மேலே சாஞ்சிருக்கா. ஓய் என்னடி விட மாட்டியா? இப்படியே அவ்வளோ நேரம் என் நெஞ்சு மேலே அப்படியே சாஞ்சு படுத்துட்டு இருப்ப? அதுவா ஜேகே, அது இங்கே பாரு ஒயன், என் ஃபேஸை பாரு பார்க்கலாம் அப்படின்னு அவளோட கணத்தை அப்படியே கப் பண்ணிட்டு அப்படியே அவனோட ஃபேஸை பார்க்க வைக்கிறான். என்னாச்சு என் குட்டிக்கு? அன்னையிலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்ற, ஆனால் தயங்குற. என்னடி ஆச்சு? அது ஒன்றும் இல்லை ஜேகேம்மா, விடு, அதெல்லாம் எதுக்கு? என்ன ஆச்சுன்னு கேட்டேன், சொல்ல மாட்டியா? அப்போது நீ என்கிட்ட அவனை நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற, ஏதோ மனசில் போட்டு உறுத்துது அப்படிங்கிறத சொல்கிற அளவு கூட நான் உனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை க்ரியேட் பண்ணி கொடுக்கலையா? இல்லை ஜேகே, அப்படிலாம் இல்லை. என்ன சொல்லு பார்க்கலாம். ஜேகே, நான் 10th, நீ 12th, 2 பேர்த்துக்குமே ஃபைனல் எக்ஸாம் வந்துடுச்சு, வரப்போகுதுல. அப்புறமா நான் 11th 12th அடுத்த 2 வருஷம் படிக்கணும். அப்போல்லாம் உன்னை இந்த ஸ்கூலில் என்னால் பார்க்க முடியாதுல்ல. ஓ, மேடம்க்கு என்னை இந்த ஸ்கூலில் வச்சு நல்லா பார்த்துட்டு பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? ஆமாம். அப்போ உனக்கு அப்புறம் பத்திரமா இருப்பியா? ஏன் நீ போகிறேனே அதை பற்றி பேசுகிற? என்ன பண்ணுறது, எங்கே என்ன வாத்தியாவா வர முடியும் ஸ்கூல் மட்டும் படிச்சுட்டு? அப்போ நீ எங்கே போவ எனக்கே தெரியல, பார்க்கலாம். ஆனால் 2 பேரோட ஆம்பிஷனும் ஒன்று தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளை அதுலேருந்து அப்படியே வெளியில் கொண்டு வரணும்னு ஜாலியான டாக்கம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறா மற்ற விஷயங்களை பற்றி. அவள் எப்படியும் டைமும் பாஸ் ஆகுது. ஸோ அப்படியே எவ்வளோ சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ
அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைக் ஒரு மாதிரி காசிப் மாதிரி ஸ்கூல்லலாம் தெரிஞ்சிரும்ல. ஒரு ஸ்கூல் கப்பிள்ஸ் வந்து எவ்வளோ சீக்ரெட்டாக லவ் பண்ணாலும் அவங்க பார்த்துக்கிறத வச்சு, அவங்களோட அந்த ஆக்ஷன்ஸ் வச்சு எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அது மாதிரி கொஞ்சம் பேத்துக்கும் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருது. ஆனால் அதை பற்றி ஒயின் அண்ட் ஜேகே 2 பேருமே கவலையே படலை. ஸோ ஒயனுக்கு இப்போ இருக்க ஒரு சேட் அப்படின்னா, ஜேகே வேணுமே இந்த ஸ்கூல்லே பார்க்க முடியாது, அவனோட கெரியர் நோக்கி அவனும் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த சைடு ஜேகேக்கும் அப்படியே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஒயனுக்கும் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் அவன் 10th. இப்போ ஜேகேவும் எக்ஸாம் எழுதுறான். அவனால் முடிஞ்ச அளவு அவனோட லைக் பெஸ்ட்டை கொடுக்குறான். அப்போ இந்த சைடு ஒயன், ஜேகே எனக்கு எக்ஸாம் எழுதியிருப்பான்ல, எனக்கு தெரியும் இந்த குட்டி எப்படியுமே நல்லா எழுதியிருக்கோம். அச்சோ என் அழகு இவன் அப்படின்னு வந்ததுமே அப்படி கால் பண்ணி கேட்டு அவனும் அப்படி நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்புறம் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல, மிஸ் பண்ணியா? ஒன்றை மிஸ் பண்ணாமா? ஷப்பையும் அப்படியே ஸ்கூல்லே பார்த்துட்டு இந்த எக்ஸாம் எழுதுகிற நேரம் மட்டும் நான் பார்க்காம இருக்கும்போது கடுப்பாரிடி. நீ என் பக்கத்தில் என் கிளாஸில் வேறு ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அதான் அவள் தான் வந்து உட்காந்தா. அந்த நொயின்னு இன்விஜிலேட்டர் பார்த்துட்டே இருக்காங்க. பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் என்கிட்ட ஆன்சர் சொல்லுனேன். எல்லாத்துக்கும் எனக்கு கொஸ்டின் பேப்பர் ஒன்றாவா இருக்கும், நம்பரிங்ஸ் தானே ஒன்றாவா இருக்கும். அந்த பொண்ணு வேறு டென்ஷன் ஆகி விட்டுட்டு இருந்துச்சு. நீ வந்து உட்காந்துருந்தேன்னா அழகாக இருந்திருக்கும்லடி. அப்படியே 12th ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் 10th ஸ்டூடெண்ட்டை வந்து உட்கார வைப்பாங்களா? இப்படியே மண்டையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ எப்படியே போகுது 2 பேர்த்துக்கும். அப்படியே நல்லபடியாக எக்ஸாம்ஸும் முடியுது. அப்போ ஒயன் அவளுக்கு ஃபுல்லாகவே லைக் ஒரு டாக்டர் ஆகிடணும், நீட் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிடணும், 5 years கஷ்டப்பட்டாச்சும் படிச்சு அப்படின்னு அவள் அப்பையிலேருந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்துகிட்ருப்பா. ஸோ அதனாலேயே 10th முடிச்சது 11th வந்து கண்டிப்பாக நம்ம சயின்ஸ் குரூப் தான் சூஸ் பண்ணணும்னு அவளும் யோசிச்சு வச்சிட்ருப்பா. அப்போ இந்த சைட் ஜேகே எக்ஸாமும் முடிஞ்சு, நீ நெக்ஸ்ட்டு தான் உன்னோட கெரியரையே சூஸ் பண்ண போகிறது. ஆல்ரெடி நீ சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருக்க. ஆனால் ஸ்கூல் ஸ்டடீஸை விட இப்போ நீ காலேஜில் என்ன படிக்க போறியோ அதுக்கு தான் அதிகமான வேல்யூ. எந்த காலேஜ் படிக்கிற, எங்கே பண்ணுற, என்ன டிகிரி அப்படிங்கிறத பொறுத்து தான் உன்னோட அந்த ஃப்யூச்சரோட ஒர்த்தே இருக்குது. அப்போ இதுதான் என்னோட லைஃப்லேயே முக்கியமான ஃபேஸா. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே நான் போய் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி தாண்டா இருக்கு ஜேகே. ஆனாலும் நீ பண்ணிடணும், என்ன நீ தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுண்டா ஜேகே அப்படின்னு அவனே அப்படியே ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு ஒயன், ஸோ அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் எல்லாம் அப்படியே வருது. ஜேகேவும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான், ஒயனும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா. ஸோ அப்படியே வீட்டில் இருக்கும்போது வெளியில் நின்று பார்க்குறது அப்படி இப்படின்னு தான் கொஞ்ச நாள் போகுது. இப்போ ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ஜேகே எப்படி கூப்பிடுறான் வெளியில், ஓய் இங்கே பாரு, பைக் எடுத்துகிட்டு வருவேன், வெளியில் போகலான்னா. ரகசியமாக காதல் பண்ண டேட்டுக்கு போகிறோமா? அப்படி கூட வச்சுக்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ பைக்கில் ஏறினா தான் அவனை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா அவன் முதுகில் அப்படி சாஞ்சிட்டு போயிட்டுருக்கா. ஜேகே நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இதுதான் நம்மளோட 3rd பைக் ரைட் இல்லை? ஓ மேடம்க்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்போ சாருக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லையா? எனக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. வயன் கொஞ்சம் பேசணும், பார்க் போகலாமா? வேணாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து மூவி பார்க்கணும். அந்த மூவி தான் அப்படின்னு. அப்போது ஒரு லவ் மூவி ரிலீஸ் ஆகிருக்கும் கொரியாவில். ஸோ அந்த லவ் மூவியை அவள் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பா ஜேகே கூட. ஸோ அப்போ அவங்க போகணுன்னு ஆசைப்பட்டதுமே அவளை அங்கே கூட்டிகிட்டு போகிறான். இது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீ தான் லவ் பண்ணுறல்ல, கண்டிப்பாக இந்த மூவி ஜேகே கூட பாருன்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்னவா இருக்க போகுது இந்த மூவியில்? அது ஒயின் கண்டிப்பாக போகணுமா? எனக்கு போகணும், என்னை கூப்பிட்டு போக மாட்டியா நீனு? போ, அப்போ நான் போகிறேன் அப்படின்னு கோச்சுக்கிறா. அப்போ ஜேகே அப்படி கையை பிடிச்சிட்டு சரி போகலாம் அப்படின்னு ஒரு மாதிரி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போகிறான். ஆனால் ஜேகேவோட ஃபேஸில் ஏதோ ஒரு மாதிரியான லைக் ஒரு தயக்கம், ஒரு பதட்டம் அண்ட் ஒரு ஹாப்பினஸ் இல்லாத ஒரு மாதிரியான கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்க அவன் ஃபேஸு. அப்போ ஒயினும் அந்த மூவி பார்த்துட்டு ஹாப்பியாக அப்படியே என்ஜாய் பண்ணுறா. அப்போ ஜேகே கிட்டே கேட்குறா, பாத்தியா நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜேகே. நெக்ஸ்ட்டு வந்து பானிபூரி, அப்புறமா ஐஸ்கிரீமா அந்த அண்ணா கடையில். உனக்கு வந்து பனானா மில்க் ஷேக்கும் எனக்கு ஐஸ்கிரீமும்.
சரி போகலாம். ஆனால் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி பார்க்கில் உட்காந்து கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்னு? அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயமா? ஆமாம் ஒயன், சம்திங் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி பேசலாம் அப்படின்ட்டுனே ஒயனை அந்த டேயில் அவன் எந்த அளவு ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அவள் என்னென்ன கேட்குறான்ட்டுன்னு எல்லாத்தையுமே அப்படியே ஜேகே வந்து பண்ணுறான் அவள் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக. அட்லாஸ்ட் அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. ஜேகே அவளை அப்படியே பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஐஸ்கிரீம் எனக்கு செம்மையாக இருந்தது. உனக்கு பிடிச்சிருந்தது ஜேகே? பிடிச்சிருந்தது அப்படின்னு அவள் சாப்பிடும் போது ஊட்டிலாம் விட்டுருப்பா. அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு அப்படியே ஜேகே கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜேகேவும் ஒன் என்ன ஏதோ இம்பார்ட்டண்டாக பேசணும்னு சொன்னேன், இப்போ சொல்லு. அது வந்து எனக்கும் என்னோட ஸ்கூல் ஸ்டடீஸ் ஓவர் ஆயிடுச்சுல. ஆமாம்ல, உனக்கும் ஓவர் ஆயிடுச்சு. என்னை அங்கே தனியாக சர்வே பண்ணும்ல. நான் எப்பயும் ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்கே நீ உட்காந்துருப்பேன் பெஞ்சில், அழகாக பார்த்துட்டு போவேன். திரும்பி வரும்போதும் அந்த மாதிரி தான். ஆனால் இனிமேலாம் அங்கே நீ இருக்கவே மாட்டேல்ல. மிஸ் யூ ஜங்குகா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறா. அப்போ ஜேகேவும் திருப்பி ஹக் பண்ணிட்டு மிஸ் யூ டோன், பேட்லி மிஸ் யூ அப்படின்னு மட்டும் சொல்கிறான். என்னாச்சு, ஏதோ இம்பார்ட்டண்டாக பேசணும்னு சொன்னால் இப்போ சொல்லு அப்படின்னு ஜாலியாக ஜேகேவை பார்த்து ஜேகே நெஞ்சு மேலே சாஞ்சிட்டு கேட்குறா. ஒன், உனக்கு ஒரு லைஃப்பில் என்னவா ஆகணும்னு ஆசை? எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. டாக்டர் பொண்ணு. எனக்கு என்ன ஆகணும்னு ஆசைன்னு உனக்கும் தெரியும்ல. உனக்கும் அதே தான் ஆகணும்னு ஆசை. நம்ம 2 பேரோட ப்ரொஃபஷனும் ஒன்று தானே? ஆமாம், நீங்களும் நானும் ஒன்று அந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும்னு ஆசை. ஓகே, ஆனால் நம்ம என்ன படிக்க போகிறோமோ அதை பொறுத்து தானே நம்மளோட ஃப்யூச்சர் அடங்கியிருக்கும். ஆமாம் ஜேகே தங்கமே, இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ சொல்லிகிட்டு இருக்க? எனக்கு தெரியாதா? நான் அந்தளவு மெச்சூரிட்டி இல்லாத பொண்ணுன்னு நினச்சிட்டியா, குட்டி பொண்ணுன்னு? அப்போ ஜேகேவை இவ்வளோ நேரம் கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பா வயனும். அப்போ ஜேகே அவளை கொஞ்சம் கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் வயன். அப்போ எனக்கு இதை ஒரு மாதிரி எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஜேகே ப்ராங்கா? நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வரப்போகுதுல, அதுக்கு எதுவும் ப்ராங்கா? இல்லை, ஐம் டேம் ஷுர் பிரேக்கப் பண்ணிக்கலாம். இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஜேகே, எதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது? இல்லை எனக்கு புரியல. நான் படிக்கிறதுக்கு அப்ராட் போகிறதுக்காக எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். நாங்கள் போயிட்டு படிக்கணும், அது ஒரு மாதிரி நல்ல வேல்யூவாக இருக்கும். நான் லவ்வாக ப்ரொஃபஷனாக என்னோடய ஃப்யூச்சராக கரியராக எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு லவ்வை விட என்னோடய கெரியர் தான் முக்கியம்னு தோணுது. சிக்கே, அது லாங் டிஸ்டன்ஸில் இருந்தும் லவ் பண்ணுவாங்க சிக்கே, நீ பார்த்தது இல்லையா? அது நீ யாரையும் கூட சொல்லுவியே, உங்கள் ரிலேட்டிவ்ஸில் அவங்க கூட இப்படி தான் இருந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம்ல ஜேகே. இப்போ ஜேகே உன் சைடு திரும்பி பண்ணிக்கலாம் தான் மன். ஆனால் எனக்கு உன் மேலே இருக்க லவ் என்றைக்கும் குறையாது. ஆனால் இப்போ என்னோடய லைஃப்பில் நான் ஒரு முக்கியமான ஃபேஸில் இருக்கேன். இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான் என்னோடய ஃப்யூச்சரையே பில்ட் பண்ண போகுது. தெரியும். ஆனால் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுல்ல. அவங்க வேற, ஆனால் நம்ம டாக்டர், அங்கே போனால் பிஸியாக இருக்கும் எல்லாம். இதெல்லாம் நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கணும்? இல்லை வயன், சொன்னால் புரிஞ்சுக்கோ. நமக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது, இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம். அப்போ வயனுக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளுக்குலாம் ஒரு மாதிரி செம்மையாக அழுக வருது. ஆனால் ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு, ஜங்குக்கா இல்லை நம்ம ட்ரை பண்ணலாம் ஜங்குக்கா, எடுத்ததுமே எதுக்கு பிரேக்கப்? நீ படி ஜங்குக்கா, நீ நல்லா படி, நீ நல்லா படித்து உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஒரு டாக்டர் ஆகு, எல்லாமே பண்ணு ஜங்குக்கா. ஆனால் எதுக்கு பிரேக்கப் எல்லாம் பண்ணணும்? வேணாம் ஜங்குக்கா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உனக்கு அது தெரியும் இல்லை ஜங்குக்கா. இப்போ வந்து பிரேக்கப்புங்கிற, என்னால் சத்தியமாக முடியாது ஜேகே. ஜேகே ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ ஜேகேக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவனுக்கும் என்ன அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இந்த டிசிஷனே அவனோட அவன் மனசு கல்லாக்கிட்டு இந்த டிசிஷனே எடுக்கிறான். எனக்கு புரியுது வயன். ஆனால் என்னால் இதை தவிர வேறு எதையுமே சூஸ் பண்ண முடியாது.
அதுக்காக உன் மேலே நான் வச்சுருந்த அந்த லவ் பொய் கிடையாது, ரொம்ப ரொம்ப ட்ரூ. இப்பயும் நான் உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ண முடியும்? நம்மளோட ஃப்யூச்சருக்காக நம்மளோட லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த ஃபேஸில் தான் நான் இருக்கேன். இது வரைக்கும் நல்லா ஜாலியாக லவ் பண்ணிட்டு சுற்றிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃப்யூச்சர்னு நினைக்கும் போது என்னாலேயே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜேகே ஜேகே பாரு, ஜேகே ஜேகே இங்கே பாரு. இல்லை, நான் பிரேக்கப்லாம் வேணாம். பரவாயில்ல, நீ போ. பேச முடியாதா? 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியாதா? பரவாயில்ல ஜேகே, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. ஆனால் அந்த பிரேக்கப் மட்டும் வேணாமே. எனக்கு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது ஜேகே. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரி நான் 11th 12th 2 வருஷம் நான் க்ராஸ் பண்ணும்போது நீ இல்லைங்கிறப்பையும் என்னால் தாங்க முடியாது. ஆனால் இப்போ லைஃப்பை விட்டு மொத்தமாக போகிறேன்னு சொல்கிற ஜேகே, என்னால் இதை சத்தியமாக தாங்கிக்க முடியாது ஜேகே. அது ஒரு சில டெசிஷன்லாம் வாழ்க்கையில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து தான் ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே, என்னை ஒரு நிமிஷம் பாரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனோட ஃபேஸை கட் பண்ணி அப்படியே அவளை பார்க்க வச்சு ரொம்ப கெஞ்சுறா. போய் செம்மையாக அழுதுட்ருக்கா. அந்த சைட் ஜேகேக்கு ஒரு மாதிரி அழுக வரதான் செய்யுது. ஆனால் இப்படியே விட்டா லைக் இது கரெக்டாக இருக்காது, நம்ம கரெக்டாக இங்கேயே என் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு அவன் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கான். ஜேகே, நான் பார்க்க கூட மாட்டியா? எவ்வளோ நேரம் என்னை ஹாப்பியாக வச்சுருந்தேன் ஜேகே. ஆனால் ஏன் இப்போ இப்படி பண்ணுறேன்? எனக்கு இது நல்லாவே இல்லை ஜேகே. எனக்கு பிடிக்கல. எனக்கு தான் பிடிக்கல. எனக்கு இப்போ வேணாம். எனக்கு இப்போ என்னோடய கெரியர் தான் முக்கியம். லவ்வை விட எனக்கு இப்போ கெரியர் தான் முக்கியம். நீ உன்னை விட எனக்கு இப்போ கெரியர் தான் முக்கியம். இந்த டெசிஷன் நான் எப்போ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ ஒயன் அங்கேயே உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கான். ஜிகே, எதுக்கு போகிற? ஜிகே போகாது ஜிகே ஜிகே அப்படின்னு அவனை போய் திரும்ப திரும்ப ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவன் அப்படியே ஒயனை விலக்கி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ ஒயனுக்கு இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்லேயே 11th ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அவள் அழுது செம்மையாக அழுதுட்ருக்கா. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஜேகே கூட எப்படி இருந்தா அப்படின்ட்டு இந்த மெமரிஸ் எல்லாமே அப்படி வந்து போயிட்டுருக்கு. ஜேகே, அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜேகே. எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா? ரொம்ப. என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது ஜேகே. ஆனால் நீ அசால்ட்டாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டல. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? எனக்கே தெரியல ஜேகே. நானும் ஒவ்வொரு நாளும் உன்னை மறந்துட்டு நான் என்னோட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு தடவை ஏதாச்சும் உன்னை பார்க்கும்போதும் உன்னோட மெமரிஸ் தான் ஜேகே வருது. நம்ம ஸ்கூல் டைமில் பார்த்துக்கிட்டது, லஞ்ச் ஷேர் பண்ணிக்கிட்டது, வெளியில் ஒன்றா பைக் ரைட் போனது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, பானிபூரி சாப்பிட்டதுன்னு எல்லாமே ஜேகே. என்னை டேட்க்கு கூட்டிகிட்டு போனது, மூவி டேட், அங்கே போனது இங்கே போனது, பார்க் போனது, ஒன்றா சுற்றுனது, சிரிச்சதுன்னு எல்லாமே ஜேகே. எல்லாமே எனக்கு ஏன் வந்து போகணும்? என்னால் முடியல ஜேகே. எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ பெயின்? ஆனால் நீ அங்கே ஹாப்பியாக இருக்கல்ல? அசால்ட்டு தூக்கி போட்டு போயிட்டல்ல ஜேகே. இப்போ கூட நீ வந்தால் கூட உன்னை ஹக் பண்ணி நான் அழுதுருவேன் ஜேகே. என்னால் முடியல. அப்போ அந்த சைட் ஜேகேவும் அவனும் அப்படியே அப்ராட் கிளம்பி போயிட்டான். அவனோட ஃப்யூச்சர் அண்ட் கெரியரை பார்க்குறதுக்காக அவனும் ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துட்டு அவனோட அந்த இதை பார்த்துட்ருக்கான். அப்போது எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக் இது எல்லாத்தையும் அப்படியே ஜாக்சன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இதுதாங்க என்னோட பாஸ்ட். அதுக்கப்புறம் நானும் 11th 12th எல்லாம் படித்தேன் அப்படின்னு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கில் போகிறா. அப்போது அவளும் 11th 12th எல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்கிறா. ஆனால் அவங்க ஃபேமிலியோட ப்ரெஷர்னால அவள் லைக் டாக்டர் படிக்க முடியாமல் அவள் வேறு ஒரு மாதிரி காமனான ஒரு கோர்ஸ் 3 year கோர்ஸ் மட்டும் படிக்கிறா. அப்போது ஒவ்வொரு தடவை கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது அவளுக்கு அவ்வளோ வலிக்கும். நம்ம ஆசைப்பட்டதே டாக்டருக்கு தானே. ஆனால் ஏன் இப்போ இப்படி இருக்குது? நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காதா? நான் ஆசைப்பட்டது ஜேகேவை, ஆனால் அவனும் எனக்கு கிடைக்கல. நான் ஆசைப்பட்ட ப்ரொஃபஷன் அதுவும் எனக்கு கிடைக்கல. மேபி நான் அன்லக்கியா எல்லாத்துலேயுமே. ஏன் நான் ஆசைப்படுறது எதுவுமே எனக்கு கிடைக்கவே மாட்டுது? ஏன் அவனோட லைஃப் மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் டிகிரியாவை அவள் கம்ப்ளீட்டும் பண்ணி முடிச்சிருப்பா. ஸோ அதுக்கப்புறமா வீட்டில் செம்ம ப்ரெஷர், மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்குன்னு. ஸோ அதனால மட்டும்தான் இப்போ ஜாக்சனை மேரேஜ் பண்ண லைக்
அவங்க வீட்டில் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஜாக்சனையும் அப்படியே மேரேஜ் பண்ணியிருப்பா. இப்போ அகெயின் அப்படியே கட் ஆகி ப்ரெசண்ட்டுக்கு வர்றாங்க. இதுதான் இதுதான் என் லைஃப்பில் நடந்த எல்லா ஸ்டோரியும். இதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஜாக்சன். இதை தவிர மறைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. இப்போ ஜாக்சனும் அது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அப்போ ஒயினோட ஃபேஸை பார்த்துட்டு, ஒயின் எனக்கு எல்லாமே புரியுது. நீ என்ன ஆசைப்படுற? படிக்கணும்னு தானே ஆசைப்படுற? உலகத்துலேயே உங்ககிட்ட இருந்து திருட முடியாத ஒன்றுனா அதனோட எஜுகேஷன் மட்டும்தான். உன்னோட இந்த ஆம்பிஷனுக்கு, உன்னோட இந்த ப்ரொஃபஷனை நீ சூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு நான் எப்போயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். உன்னை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அப்படியே டைமும் பாஸ் ஆகுது. அப்போ ஒன் டே ஜாக்சன் அப்படியே ஒயினை கூட்டிட்டு வெளியில் போகிறான். அது எங்கே போகிறோம்? வா நான் சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டு அப்படியே ஒரு அப்ளை பண்ணுற ஒரு சென்டர் இருக்குது. அங்கே போயிட்டு நீட்கான அப்ளிகேஷனை வாங்கி அப்படியே ஒயின் கையில் கொடுக்குறான். ஒயின் ஃபஸ்ட்டு நீட் பாஸ் பண்ணும்ல, அதுக்கான அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வா. நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது கோச்சிங் சென்டர். அது கொரியாலே இருக்க ஒரு ஹை கிளாஸான கோச்சிங் சென்டர். ஸோ அதில் படித்த 99.9% பீப்புள் வரைக்கும் எல்லாருமே இது வரைக்குமே கிளியர் பண்ணிட்டாங்க நீட்டை. இப்போ அங்கே தான் உன்னை போயிட்டு ஜாயின் பண்ண வைக்க போகிறேன். எனக்கு தெரியும் நீ எப்படியுமே பாஸ் பண்ணிடுவேன்னு. பட் இருந்தாலும் உன்னை நல்லா ட்ரைன் பண்ணி அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னது ஒயினுமே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா. பிகாஸ் அவளுக்கு மட்டும்தான் தெரியும், லைக் தன்னோட நிறைவேறாத கனவு வந்து ஒரு பர்சன் நிறைவேற்றுறாங்கன்னு சொல்லும் போது கனவு நிறைவேற போகுதுங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸில் அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே அவள் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகுது. அவள் அப்படியே அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக அதை கொடுத்துட்டு அப்படியே கோச்சிங் சென்டரும் போகிறா. ஸோ இந்த சைட் ஜாக்சன். ஸோ கொஞ்ச நாள் அப்படியே அவங்க அம்மா அப்பா கூட இருந்திருப்பாங்க ஒயினும் ஜாக்சனும். ஸோ அப்படியே தனியாகவும் வீடு எடுத்துகிட்டு 2 பேரும் இருக்காங்க. அப்போ ஒயினை வந்து அவன் கோச்சிங் கிளாஸும் சேர்த்து விடுறான். ஸோ அவளும் அப்படியே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பா. அப்போ ஒன் டே அப்படியே நைட்டு ஒரு 2:30 கிட்ட ஆகுது. அவள் இப்போ வரைக்குமே உட்காந்து படிச்சுட்டு இருக்கா அந்த ஸ்டடி லேம்பை போட்டுட்டு. அப்போ ஜாக்சன் பார்க்குறான், நல்லா படிச்சுட்டு இருக்கால அப்படின்னு போயிட்டு அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கொடுக்குறான். அப்போ ஒயனும், அது இல்லை, என்னால் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நானே பார்த்துக்கிறேன். இங்கே பாரு ஒயன், நான் பார்த்துக்கிறேன், நீ படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ ஜாக்சன் எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப கேரிங்கா அட்வான்டேஜும் அவன் எடுத்துக்கவே மாட்டான். அவளுக்கு ஒவ்வொன்றும் அப்படியே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படி தான் அவளையும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒயன் அப்படியே எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு கோச்சிங் சென்டர் போகிறது, வீட்டுக்கு வந்ததும் அங்கே என்ன சொன்னாங்க, என்ன படித்தோங்கிறது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒன் ஃபைன் டே அவளுக்கு அப்படியே எக்ஸாம் வரத்துக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அவள் ரொம்ப அப்படியே படிச்சுட்டே இருக்கா. படித்ததில் அவள் வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிறதே மறந்துடுறா. இப்போ ஜாக்சனும் அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கான். அப்போ அவன் எதுவுமே யோசிக்கல, அவன் படிக்க எழுந்து போயிட்டு குக் பண்ணுறான். குக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஒயினுக்கு வந்து எடுத்து கொடுக்குறான். ஒயின், சாப்பிடாம உட்காந்து படிச்சுட்டு இருக்க பாரு, சாப்பிட்டு பார்க்கலாம், சாப்பிட்டு படிச்சுக்கோண்ணே அப்படின்னு பக்கத்தில் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் அவன் சாப்பிட்ற வரைக்கும். இப்போ ஒயின் திரும்பிட்டு, ஜாக்சன், அதை நான் குக் பண்ணவே மறந்து போயிட்டேனே, சாரி ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ அவனும், பேனிக் ஆகாதண்ணே, படிச்சுட்டு தானே இருக்க, நீ ஒன்றும் வேணும்லாம் மறக்கலல்ல, நான் பார்த்துக்கிறேன் ஒயின், நீ ஸ்டடீஸை மட்டும் பாரு, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குங்கிறது நீ மட்டும் பண்ணுறது இல்லைல்ல, நானும் சேர்ந்து பண்ணுறது தானே அப்படின்னு கிட்டத்தட்ட அவளுக்கு என்னென்ன வேணும், அவள் எதை பண்ண மறந்தாலும் அதை இவன் கரெக்டாக பண்ணுறதுன்னு லைக் ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி நடந்துக்கிறான். அப்போ அப்படியே அந்த நீட் எக்ஸாம் வர்ற அந்த டேயும் வருது. இப்போ ஜாக்சன் ஒரு மாதிரி அவளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறான். இங்கே பாரு ஒயன், எனக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம் தான், பட் நீ இவ்வளோ நாள் போட்ட எஃபோர்ட்ஸ்க்கு இது அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டால் இல்லை, அதெல்லாம் நீ அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்துடுவ, புரியுதா? ஜாக்சன், இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு தாங்க இருக்குது, சாரி, இருந்தாலும் பயமாக இருக்குது, பரவாயில்ல, நீ ஜாக்சனே கூப்பிடுவேன், எனக்கு எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் நல்லா வழி அனுப்பி வச்சுட்டு அந்த லைக் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியிலேயே, அவளோட சென்டருக்கு வெளியிலே அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ நல்லபடியாக முடிச்சிட்டோன், எனக்கு அதுவே போதும், உன்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா
எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு அவனும் வாசல்லே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. அவனுக்கும் போர் அடிக்குது. ஆனாலும் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் எப்படி எழுதிட்டு இருப்பா, கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா, ஸோ எல்லாத்தையும் அப்படியே உட்காந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிட்டு அவள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவளை விட இவ ரொம்ப ஈகரா. அப்போ ஒயினும் அப்படியே வர்றா தூரத்தில் இருந்துட்டு. ஜாக்சனும் பார்த்துட்டு அப்படியே கை காட்டுறான். ஹா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஓடி போகிற ஜாக்சன் பக்கத்தில். ஒயின் எப்படி இருந்துச்சு எக்ஸாம், நல்லா பண்ணிட்டியா இல்லை எப்படி? ஜாக்சன் அது ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஆனாலும் எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுது. ரிசல்ட்டில் பார்க்கலாம். எப்படியாச்சும் பாஸ் ஆகிடணும். கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவான்னு தெரியும். எனக்கு அந்த கட் ஆஃப் மார்க் மட்டும் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ ஜாக்சனும் அவளை வந்து நிறைய பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் இது நாள் வரைக்கும் அவன் ஒரு தடவை கூட வயனை தொடணும், லைக் அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் ஒரு நாள் கூட அவன் யோசிச்சதே கிடையாது. ஸோ அதனால தான் ஒயனுக்கும் வர வர இவன்கிட்ட ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா. அப்போ எப்படியே லைஃப்பும் ஒரு மாதிரி லைக் அந்த ரிசல்ட்டை நினச்சி அவளுக்கு பயந்துட்டு அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. அவள் எப்போல்லாம் அதை நினச்சி பயப்படுறாளோ ஜாக்சன் அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அப்படியே ரிசல்ட்டுக்கான டே ஒயன்லாம் அப்படியே போட்டு கையை போட்டு நெரிச்சிட்டு அப்படி இப்படின்னு உட்காந்துட்டு இருக்கா சிஸ்டம் முன்னாடி. இப்போ ஜாக்சன் பார்க்குறான். ஒயன் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்ன இந்தா தண்ணி குடி அப்படின்னு தண்ணி கொடுக்குறான். இங்கே பாரு, ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வரும், எனக்கு தெரியும் ஒயன். ஆனால் நீ உட்காந்துட்டு இப்படி பயப்படக்கூடாது, புரியுதா? ரெடியா? இப்போ ரிசல்ட் பார்க்கலாமா? நான் ரெடி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை என்னோட நம்பர் போடுங்க, நீங்கள் நம்பர் போட்டால் தான் வரும். ஒயன் வெயிட் பண்ணு, என்ன நீனு குழந்த பிள்ளை உட்காந்து ரிசல்ட்டுக்கு பயந்த மாதிரி பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்ல மார்க் தான், கட் ஆஃப் கூட. அப்போ ஹாப்பியில் அப்படியே செம்ம குஷியாகி ஜாக்சன் கூட ஹைஃபைலாம் அடிச்சிட்டு இருக்கா. அப்பா என்னோட லைஃப்பில் எனக்கு இப்போ தான் ஜாக்சன், ஐயோ சாரி பரவாயில்ல, ஜாக்சன் கூப்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒயன். லைஃப்பில் இப்போ தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மாதிரி சக்ஸஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது எல்லாத்துக்கும் ரீசன் நீங்கள் மட்டும்தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ நல்ல காலேஜில் சேர்ந்து படித்தா போதும். காலேஜ்லாம் பார்த்து வச்சிட்டேன். கொரியாலே இருக்க ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் பார்த்து வச்சிட்டேன். என்ன சொல்கிறீங்க? எது? அதுவா, தோ MNK குரூப் இருக்குல்ல, அவங்க காலேஜும் வச்சுருக்காங்க, ஹாஸ்பிட்டலும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து நீ படிச்ச அப்படின்னா உனக்கு இன்டர்ன்ஷிப் ஃபைனல் இயரில் வரும்ல. ஸோ இன்டர்ன்ஷிப் அப்போது 5th இயரில் உனக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்லே போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளே வேணாம்ல வேறு ஹாஸ்பிட்டலுக்கா? நல்ல ஐடியா தான். அதுக்கு போகிறதுக்கும் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் கிளியர் பண்ணியாச்சு. ஐயோ என் வாழ்க்கையில எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. அப்பப்பா அதுக்குள்ளே எப்படி என்ன யோசிச்சுட்ட? இனி படிக்கணும்ல, 5 years கஷ்டப்பட்டு படிக்கணும். அனாட்டாமி கிளாஸ்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணும். என்ன அதை நினச்சாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பக் பக்குன்னு இருக்குது. ஓ ஆனால் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குப்பா. ஒயன் எப்படியோ சாதிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் ஒயனுக்கு ஒரு மாதிரி செம்ம நர்வஸில் இருக்கா. மெடிக்கல் கோட்டு அது என்ன இது என்னன்னு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வாங்கி வச்சுட்டு இப்போ ஜாக்சன் தான் அப்படியே அடிச்சு பிடிச்சி காலைல சமைச்சிட்டு இருக்கான். ஒயன் இங்கே பாரு, இதில் ஃப்ரூட்ஸ் இருக்குது, மறக்காமல் இன்டர்வெல்லில் சாப்பிட்ணும், புரியுதா? எதுக்கு எனக்கு இதெல்லாம்? நாங்கள் போயிட்டு படிக்கிறதுக்கே டைம் இருக்குமான்னு தெரியல. வச்சிருவேன். உன் வாட்சில் வந்து அலாரம் செட் பண்ணியிருக்கேன். லைட்டாக தான் சவுண்ட் கொடுக்கும், இல்லைனா வைப்ரேஷன் ஆகும். பிரேக் டைமில் கரெக்டாக செட் பண்ணி வச்சிருங்க. அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். நல்லா தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்காமலாம் இருக்கவே கூடாது. ஐயோ நானே இன்னைக்கு சமைச்சிருக்கணும், ஆனால் எல்லா வேலையும் உங்கள் தலையில் கட்டிகிட்டு இருக்கேன். நான் ஏன் இப்படி இருக்கேன்? நல்லா தூங்கினாலே போதும், புரியுதா? அப்படின்னு அவள் தலையை அப்படியே தட்டி கொடுத்துட்டு அப்படியே அவளை கொண்டு போய் காலேஜில் விடுறான். இங்கே பாருங்கள் மேடம், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் உங்கள் கெரியரோட செகண்ட் ஸ்டெப், அப்புறம் தேர்ட் ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப் தான் உங்களோட ஒர்க். இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கோல் அச்சீவ் ஆகிரும். ஜாக்சன் அது தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கிடைக்காதுல்ல. இப்போ ஒரு மாதிரி லக்கியாக ஃபீல் பண்ணுறேன், என்னோடய கோலை அச்சீவ் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவளும் போகிறா. இப்போ ஜாக்சனும் அவளை ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்க்குறான்.
அப்படியே அவனுக்கே லைட்டாக ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குவான். எனக்கு உன்னை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ல. பரவாயில்ல, உன் சந்தோஷத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் ஃபேஸ்லேயும் சந்தோஷம் வரும். நீ படி, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். உனக்கு குறை சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ ஹாப்பியாக இருந்தாலே போதும் அப்படின்னு அவனும் அப்படியே படிக்க வைக்கிறான். அப்போது எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாக அந்த கம்ஃபர்டபுளாக ஆகுது. ஜாக்சன் கிட்ட அந்த அளவு பேசவும் மாட்டா, என்ன ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ண மாட்டா. ஆனால் இப்போ ஜாக்சன் கிட்ட காலேஜில் என்ன நடந்துச்சு, அன்றைக்கி டே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படியே உட்காந்து 2 பேர் குக் பண்ணும்போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ பிஎலோட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் நல்லபடியாக முடியுது. இப்போ செகண்ட் இயர் கரண்ட் ஃபேஸில் போயிட்டுருக்கு. ஜாக்சன் கிட்ட இன்னும் அவள் க்ளோஸ் ஆகிட்டா. அப்போ ஒன் டே உட்காந்து அப்படியே அவளோட ரெக்கார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்துட்ருக்கா. அப்போ அவளுக்கு பீரியட்ஸ் ஆகிடுது. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வயிறு செம்மையாக வலிச்சிட்ருக்கு. அவள் உட்காந்து அப்படியே அவள் முட்டிக்காலை ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு நீஸை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கா. அப்போ ஜாக்சன் பார்க்குறான், என்ன மேடம் இன்னை மட்டும் வெளியில் வந்திருப்பாங்களே, ஆளே காணோம். மேடம்க்கு பிடிச்ச சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்க, நான் மட்டும் ஸ்மெல்லை பார்த்தே வெளியில் வந்திருக்கணுமே அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா. நாக் பண்ணுறான், ஆனால் திறக்கல. உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி அவளோட முட்டையை கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கா. அவளுக்கு வயிறு வேற செம்மையாக வலிக்குது. ஜாக்சன், என்னாச்சு? ஏன் இப்போ இங்கே வந்தீங்க? ஒயின் என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. என்னாச்சுன்னு கேட்டேன். எனக்கு வயிறு வலிக்குது, வேறு எதுவும் கிடையாது, நீங்கள் போங்க, எனக்கு சரியாகிடும், நீங்கள் போய் சாப்பிடுங்க, எனக்காக ஒன்றும் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு உட்காந்து அழுகிறா. இப்போ ஜாக்சனும் ஓடி போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு டேப்லெட் வாங்கிட்டு அப்படியே ஒரு அந்த மசாஜ் பேக் இருக்கும்ல, அதில் ஹாட் வாட்டர் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி வர்றான். அப்படியே ஒயினோட கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு அவனோட வயிற்றில் அப்படியே இந்த ஹாட் வாட்டர் இருக்கக்கூடிய அந்த பேக்கை வைக்கிறான். இங்கே பாருங்க டாக்டர், உங்களுக்கு இதெல்லாம் மந்த்லி வரும் தான், எனக்கும் நல்லா புரியும். இதனோட வலி வேதனை எல்லாமே எப்படி இருக்கும், மூட் ஸ்விங் எப்படி இருக்கும்னு எல்லாமே புரியும் எனக்கும். ஆனால் இப்படிலாம் உடஞ்சி போய் அழலாமா அப்படின்னு எப்பயுமே ஒயினை அவன் டீமோட்டிவேட் பண்ணதே கிடையாது. அவள் எவ்வளோதான் ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகி உட்காந்துருந்தாலும் திரும்ப அவளை அப்படியே பூஸ்டப் பண்ணி அந்த பேஸ்லேருந்து அவளை அப்படியே ரைஸ் பண்ணுவான். ஸோ அதுதான் ஜாக்சன். ஸோ ஆனால் ஒயினுக்கு ஜாக்சன் இதனால தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வர வர. இந்த இருக்கு டேப்லெட், மேடம்க்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், மினி பர்கர்னா மேடம்க்கு போதுமே, எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு அப்படியே எடுத்துகிட்டு வர்றான். எடுத்துகிட்டு வந்துட்டு ஆச்சிச்சோ கண்ணீர் துளியெல்லாம் அப்படி வேஸ்ட் ஆகுதே, எங்கள் பாரு ஒயன் அழக்கூடாது என்ன, ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். அவளும் தலையை மட்டும் ஆட்டுறா. இந்நேரத்தில் இது சாப்பிட்லாமான்னு தெரியலையே, எனக்கு வேணும், ஃபுட் கிரேவிங்ஸாக இருக்குது, வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜாக்சனோட கையிலேருந்து அப்படியே பருங்கி அவள் சாப்பிட்டுடுறா. ஜாக்சனும் அப்படியே சிரிக்கிறான். கொஞ்ச நேரம் அவளோட புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அவளை தூங்க வைக்கிறான். அவள் மேலே பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு, ஒயன் எதனால கூப்பிடணும் என்ன, நான் இங்கே தான் இருப்பேன். இல்லை, இப்போவே 12:30 மணி ஆச்சு, பக்கத்துலேயே உட்கார வச்சுருந்தேன்னா உங்களோட தூக்கமும் போயிடும், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லவும். ஸோ ஒயின் அப்படியே பெட்டு மேலே படுத்திருக்கா. ஜாக்சன் அப்படியே பெட்டில் லைட்டாக தலையை வச்ச மாதிரி அவனோட உடம்பு அப்பர் பாடியெல்லாம் அப்படியே கீழே தான் இருக்குது ஃப்ளோரில். ஸோ அப்படியே அவனும் உட்காந்து ஒயினை நல்லா டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் லைட்டாக அப்படியே நான் அசைஞ்சா கூட அப்படியே எழுந்து பார்த்துக்கிறான். அப்படியே மார்னிங் ஆகுது. அந்த கரைப்பட்டது அப்படின்னு எல்லாத்தையுமே ஒயின் அப்படியே வாஷ் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருப்பா. இப்போ ஜாக்சன் ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுறீங்க மேடம்? இன்னும் ½ அன் ஹவரில் நீங்கள் காலேஜில் இருக்கணும், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை, அது வாஷ் பண்ணி வச்சுட்டு பெட்ஷீட்டை போயிடுவேன். ஓ, அப்போ காலேஜ் மேம் எல்லாம் திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்க தான் ஜாக்சன், ஆனால் பண்ணணும்ல, இன்னைக்கு நான் கூட லேட்டாக கூட போய்க்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒயின், போகலாம் அப்படின்னு ஒயின் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இறக்கி விடுறான். ஜாக்சன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நான் உங்களுக்கு நைட்டுக்கு குக் பண்ணி தரேன். இங்கே பாருங்கள் மேடம், மேடம் நல்லா இல்லை, டாக்டர் அம்மா வச்சுக்கலாமா? இங்கே பாருங்கள் டாக்டர் அம்மா, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல, நீங்கள் உங்களோட கோல் அதெல்லாம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே. ஜாக்சன் அப்படின்னு கூப்பிடுறா. சொல்லுங்க.
தேங்க்யூ. எதுக்கு எதுக்கு தேங்க்யூலாம்? இல்லை ஜாக்சன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அவள் ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு ஜாக்சனை ஹக் பண்ணுறதுக்காண்டி போகிறா. ஜாக்சனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. ஒன் ஓகேவா? ஆ, நான் ஓகே தான் ஜாக்சன். தெரியல, ஒரு மாதிரி வார்மாக ஃபீல் ஆகுது அப்படின்னு ஒரு ஜென்டிலான ஒரு ஹக்கு கொடுத்துட்டு அவளும் அப்படியே போகிறா. ஒயன், ஆ என்னாச்சு ஜாக்சன்? அதான் இன்னைக்கு ஃபுட்டெல்லாம் உனக்கு ஏற்ற மாதிரி தான் சமைச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ, ஹாட் வாட்டர்னு எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே வச்சுருக்கேன் ஃப்ளாஸ்கில். நீ பத்திரமா சாப்பிட்ரு, ஸ்கிப் பண்ணாத, இன்னும் ஸ்டமக் பெயின் அதிகமாகிடும். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறா ஸ்மைலிங் ஃபேஸோட. ஸோ எப்போல்லாம் அவளோட ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்மைல் வருதோ அப்போல்லாம் ஜாக்சனோட ஃபேஸ்லேயும் ஸ்மைல் வந்துடும். எப்போல்லாம் ஒயனோட ஃபேஸில் ஸ்மைல் ஹைட் ஆகுதோ அப்போ ஜாக்சனோட ஃபேஸ்லேயே ஹைட் ஆயிரும். வீட்டுக்கு போகிறான். எவ்வளோ பெரிய பெட்ஷீட்டை டாக்டர் அம்மா ஒரே ஆளாக துவைக்க போகிறேன்ட்டு போகிறாங்க. அப்படின்னு அந்த ஸ்டைன்லேருந்து எல்லாத்தையுமே அவனே க்ளீன் பண்ணுறான். கொஞ்சம் கூட அந்த மேல் ஈகோங்கிறது எதுவுமே இல்லாமல். அப்போ ஒயனும் அப்படியே திறந்து பார்க்குறா. ஸோ அந்த மாதிரி டயத்தில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுமோ அதுக்கு மாதிரி ஹெல்த்தியாக அண்ட் எனர்ஜி தரக்கூடிய மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே அவன் அப்படியே அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்கான். இப்போ அவளுக்கு வர வர ஜாக்சனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. நம்மளோட நம்மளோட ட்ரீமாக அவங்களோட ட்ரீமாக நினச்சி, நம்மளோட கோலை அவங்களோட கோலாக நினச்சி, நம்மளோட ஹாப்பினஸ்ஸாக அவங்களோட ஹாப்பினஸ்ஸாக நினச்சி பண்ணுறாங்கன்னு அவளுக்கு இன்ச் பை இன்ச்சாக வேறு மாதிரி தெரிகிறான் ஜாக்சனும். அப்போ பிக் பண்ணுறதுக்காக அவன் டெய்லி வந்துடுவான் காலைல, அவளை இறக்கி விட்டுட்டு பிக் பண்ணுறதுக்கு. அப்போ வரும்போது, ஜாக்சன் எனக்கு எனக்கு வேறு எங்கேயாச்சும் போகலாமா? உனக்கு ஓகேவா? ஸ்டொமக் பெயின்லாம் ஓகேனா நம்ம போகலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். போகலாம். உனக்கு அந்த ஸ்ட்ராபெரி மேலே டாப்பிங் போட்டு கொடுத்த அந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல, வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பெட்ஷீட் எல்லாம் அப்படி காஞ்சிருக்கு. அது நான் தான் வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் ஏன் பண்ணீங்க? எங்கே பாருமா, நீயோ நானோ, அது நான் அப்படிலாம் பார்க்கல, நம்மன்னு தான் பார்க்குறேன். உனக்கு பண்ண முடியலன்னு என்ன, உனக்கு டைம் இல்லை, நான் பண்ணேன், இதில் என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் இப்போ டைரெக்டாகவே இப்போ ஜாக்சன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஜாக்சன், ஒன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது அது வந்து இப்போ நான் உங்களை ஹக் பண்ணதும் தப்பாக ரைட்டான்னு கூட எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு படப்படம் ரூமுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்துடுறா. வயன், என்ன பண்ணுற நீனு? உனக்கு புரிஞ்சுதான் பண்ணுறியா புரியாமல் பண்ணுறியா அப்படின்னு அவளோட மைண்ட் அப்படியே ஸ்டடீஸ்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்கா. ஸோ இப்படி தான் 2 பேரும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்கு வந்து ஃபோர்த் இயரும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜாக்சன் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு 2 பேரும் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் அந்த ஆப்ரேஷன் சீன்ஸ் எல்லாம் வருது. மேடம் என்ன, டாக்டர் அம்மா அப்புறமா 5th இயரில் ஃபுல்லாக ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் தான் முடிஞ்சில, அதுதான் பயமே. ஐயோ எனக்கு இப்போ வரைக்கும் கை நடுங்குது. அப்படியா, இதோ என்னோட கையில் வச்சு டெஸ்ட் பண்ணி பாரு. ஜாக்சன், என்ன விளையாடுறீங்க நீங்கள் அப்படின்னு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே அவளோட ஃபைனல் காலேஜோட ஃபைனல் இயர். ஸோ அதனால் இந்த செம் ஃபுல்லாமே அவளுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பில் போயிடும். ஸோ ஜாக்சன் ஆல்ரெடி வந்து காலேஜோடையே இருக்க மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்து தானே பார்த்துருப்பான். ஸோ அவங்களுமே டேரெக்டாக அங்கேயே அவளை இன்டர்ன்ஷிப்க்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இன்டர்ன்ஷிப்க்கு அப்படியே போகிறா. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நல்லபடியாக முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் சொல்கிறா, எனக்கு ஒரு பேஷண்ட் பார்த்து தெரியுமா, ரொம்ப ஸ்வீட் அந்த பாட்டிமா, ஆனால் அவங்களுக்கு அல்சைமர் இருக்குன்னு நினைக்கிறேன், பாவம். ஹயன், நீ நிறைய கதை பேசணும், இப்போ பாட்டிமா கிட்டல இருந்துலாம் ஊர் கதை பேசிட்டு வருவியா? ஜாக்சன் என்ன அப்படின்னு அப்படியே அவனோட ஷோல்டரில் சாஞ்சுக்கிறா. ஸோ த செகண்ட் டே அப்படியே போகிறா. இப்போ ஜாக்சன் அப்படியே வந்து இறக்கி விடுறான். பாய், நம்ம நைட்டு வெளியில் சாப்பிட போகலாம் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லிட்டு அப்படியே போகிறா. இப்போ போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க, ஜூனியர்ஸ் மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு இன்டர்ன்ஷிப் வந்தவங்க எல்லாத்தையும். அப்போ இன்றைக்கி அந்த டாக்டர் வராரு, நேற்று வரல. ஸோ இன்றைக்கி தானே செகண்ட் டே. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு டாக்டர் அசைன் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தா அது ஜேகே. ஒயனுக்கெலாம் செம்ம ஷாக்கு. ஒயன், இது ஜேகே தானே
அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே போயிடுறா. அப்புறமா உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஜேகேயோட இன்னொரு டாக்டர் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்கள வந்து ஒயன்கோட டாக்டராக போட்டாங்க. ஸோ நல்ல வேளை ஜேகேக்கு கீழே யாரையுமே போடல. அப்போது ஜேகேவும் அப்படியே ஒயனை பார்க்குறான். அவனுக்கு இந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வருது. ஒயன், அப்போ எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தாண்டி இப்போயும் இருக்க. எனக்கு இருந்த லவ் ஃபீல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த டைமில் கெரியராக லவ்வான்னு பார்க்கும்போது என்னோடய ஃப்யூச்சர் தான் எனக்கு முக்கியம்னு தோணுச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நானும் உன்னை விட்டு போனேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்டில் நான் அப்படியே தான் இருக்கேன். நீயும் அப்படியே தாண்டி இருக்க. எனக்கு அந்த பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இப்போது உன் மேலே அப்படியே தான் இருக்குது. எல்லா ஃபீலிங்ஸையும் உன் மேலே காட்டணும்னு தோணுது. அப்போ இந்த சைடு வயனும் முடிஞ்சு போன எல்லாம் இப்போ எதுக்கு என்னோட கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. அதுவும் நான் ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துலையே என்னதான் நடக்குது? ஏன் என்னோட லைஃப் ஏதோ ஒரு மாதிரி ட்ராஜிக்காக போயிட்டுருக்கு. நல்லா இருக்க வேண்டிய இடத்துல என்னென்னமோ நடக்குது அப்படின்னு அவளும் ஜேகேவை அவாய்ட் பண்ணிட்டு அவளோட ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கா. அப்போ ஜேகே அப்படியே அவகிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஒயன், எப்படி இருக்க? நல்லா இருக்க அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிடுறா. அப்போ ஜேகே அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அவனோட ஸ்கூல் லைஃப்பில் நடந்த மொமெண்ட்ஸ், ஒயன் கூட அவங்க ஹாப்பியாக இருந்த மொமெண்ட்ஸ்னு எல்லாத்த பற்றி யோசிச்சு பார்க்குறான். அப்போது எனக்கு நீ வேணாம், என்னோட கரியர் தான் முக்கியம்னு போனேன். ஆனால் அப்போ இருந்த லவ் எனக்கு சேம் அதே ஃபீலோட மேலே மாறாமல் இன்ன வரைக்கும் இருக்கு ஒயன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த சைடு ஒயனும் அவ்வளோதான் ஒயன், இனி ஜேகே உன் லைஃப்பில் கிடையவே கிடையாது. ஜேகேங்கிற அந்த ஒரு சாப்டரே உன் லைஃப்பில் கிடையாது. நீ மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் ஒயன். ஆல்ரெடி பாதி ஆகிட்ட, இப்போ ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகிட்டு நீ போயிடணும். இப்போ என்ன திடீர்னு ஏதோ உனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஒயன், ஜேகே இல்லை, அவ்வளோதான். ஆல்ரெடி இதை உன் மைண்டில் செட் பண்ணி வச்சுட்ட. பட் இப்போது இன்னும் ஸ்ட்ராங்காக நீ செட் பண்ணிக்கோ அப்படின்னு போயிட்டே இருக்கா. அப்போது ஈவினிங் ஆகுது. அப்போ எப்பயும் போல் ஜாக்சன் அப்படியே பிக் பண்ணுறதுக்காக அவனோட கார் எடுத்துகிட்டு வர்றான். இப்போ ஜேகே அப்படியே விண்டோ சைட்லேருந்து பார்த்துட்ருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு யாருன்னே தெரியல. யாரோ வந்து ஒயனை பிக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு மட்டும்தான் தெரியுது. ஸோ ஃபேஸ் வந்து சரியாக தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஜேகேவை பார்த்தேன், அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான்னு ஒயன் எதுவுமே ஜாக்சன் கிட்டேயும் ஷேர் பண்ணவே இல்லை. அப்போ எப்பயும் போல் ஜாக்சன் கேட்குறான், என்ன டாக்டர் அம்மா, இன்னைக்கு எந்த பாட்டிமா கூட உட்காந்து ஊருக்கு அதெல்லாம் பேசுனீங்க? ஹாப்பியாக இருந்துச்சா? எனக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? பண்ணங்க ஜாக்சன், நல்லா இருந்தது, ஹாப்பியாக தான் இருந்தது. எனக்கும் அதே பாட்டிமா தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க மருமக சப்பா ராட்சசியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கூட எப்பயும் எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாளோ. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கு, அந்த டாக் போயிட்டுருக்கு. ஆனால் ஜேகேவை பற்றி எந்த ஒரு கான்வர்சேஷனும் ஜாக்சன் கிட்ட அவள் கொண்டு வரவே இல்லை. ஸோ அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. அப்போ ஜேகே அதே மாதிரி பேசுகிறதுக்காக அவகிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒரு மாதிரி மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் அப்படியே விலகி போயிட்டுருக்கா. இப்போ ஜேகேவோட நம்ம ஸ்கூலில் பார்த்த வாயினா அது, அப்போல்லாம் நான் தான் உலகம்னு சுற்றிட்டு இருந்த பொண்ணு, இப்போ என்ன அப்படின்னு ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. எனக்கு அவன் மேலே இருந்த ஃபீலிங்ஸ் இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவளுக்கு ஏன் என்னாச்சு, ஏன் அவன் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா அப்படின்னு பார்க்குறான். பிகாஸ் வயனுக்கு மேரேஜ் ஆனது எந்த விஷயமுமே ஜேகேக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. ஆனால் அவன் யோசிக்கிறது ஃபுல்லாமே இது ஒன்று மட்டும்தான். நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமில் அவ்வளோ அப்சஸ்டாக ஒரு மாதிரி பைத்தியமாக நம்ம பின்னாடியே ஜேகேன்னு சுற்றி வந்த பொண்ணு இப்போது எதுக்கு நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போகிறான்னு. ஸோ அப்படியே டைமும் பாஸ் ஆகுது, ஃபியூ டேஸும் ஆகுது. ஜேகேவும் பார்க்குறான், யாரோ வந்து விடுறாங்க, பிக் பண்ணிட்டு போகிறாங்கன்னு மட்டும். ஆனால் அந்த பர்சனை பார்க்கவே இல்லை. இப்போ ஒயன்கிட்ட திரும்ப அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கான் பேசுகிறதுக்கு, கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவள் கொஞ்சம் கூட அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அப்போ ஒன் டே அப்படியே ஒயனை பிக் பண்ணுறதுக்காக ஜாக்சன் வந்துட்டுருக்கான். அப்போது ஜேகே அப்படியே விண்டோ சைட்லேருந்து பார்த்தா இந்த டைம் ஒயன் கையில் ஏதோ தூக்கிட்டு வந்துட்டுருக்கா, லைக் அவளோட ப்ராக்டிகல்ஸ் அண்ட் அவளோட ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஜாக்சன் அவள் லைக் ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு
அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அப்படியே இறங்குறான். அப்பதான் ஜேகே பார்த்து ஷாக் ஆகுறான். இது ஜாக்சன்ல ஜாக்சன் எதுக்கு இவ்வளோ பிக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நாள் ஆயிருக்கும். ஜேகே கூட இருந்த இன்னொரு டாக்டர் அவங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட் போனனால இப்போ ஜேகே வந்து லைக் ஒயன் வந்து ஜேகேக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் மறுபடியும் அகெயின் லைக் அவளை வந்து அப்படி பார்த்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒயன் எந்த அளவு அவாய்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்போ ஒன் ஃபைன் டே ஜேகே ஒயன் அப்புறம் மற்ற பீப்புள்ஸ் எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி மெடிக்கல் கேம்ப் மாதிரி போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி போகும்போது லைக் அது ஒரு மாதிரியான ரோடு. அப்போ அந்த ரோடில் அப்படியே வர்ற ஒரு வண்டி ஒயன் மேலே லைட்டாக ஸ்லிப் ஆகி அவள் மேலே மோதிருச்சு. அப்போ ஒயனும் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துட்டா. ஜேகேக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. அப்படியே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறான். ஒயன் ஷெனாச்சு, ஒயன் கண்ணை திறடி, ஷென்னாச்சு உனக்கு, இது கண்ணை மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஆம்புலன்ஸில் ஏறி அவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே தூக்கிட்டு வராங்க. ஸோ இந்த நியூஸ் அப்படியே ஜாக்சனுக்கும் தெரியுது. அவனும் அப்படியே வர்றான் வேகமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அங்குள்ள ப்ரொசீஜர் படி கார்டியன் யாராச்சும் சைன் பண்ணணும். ஸோ அப்போ அந்த நர்ஸும் வந்து கேட்குறாங்க, டாக்டர் ஜேகே டாக்டர் அது இந்த மாதிரி கார்டியன் சைன் பண்ணணும், அப்புறம் தானே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். ஓ நானே சைன் பண்ணுறேன் கொடுங்க, அவளுக்கு நானே கார்டியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட போகிறான். இப்போ கரெக்டாக ஜாக்சன் வந்துட்டு, நான் தான் அவளோட ஹஸ்பண்ட், நான் அந்த ஃபார்மில் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவன் சைன் போட்டுட்ருக்கான். ஜேகேக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. என்ன அப்போது அந்த நர்ஸும் அப்படியே உள்ளே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர் நர்ஸ் எல்லாருமே. ஜேகேவும் போக வேண்டியது அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்கனால வேற ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அப்போ ஜாக்சன், அது எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆகுது. அப்போ அவனுக்குலாம் செம்ம ஷாக்காக இருக்கு. இது 5 years ஆகிடுச்சா? ஆமாம், எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகி 5 years ஆகிடுச்சு. அப்போ ஜேகே அப்படியே ஜாக்சனே முறைச்சி பார்க்குறான். ஸோ 2 பேத்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்காது. ஸோ அப்படியே ஒயனும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு கண்ணை முழிக்கிறா. அப்போ ஜேகே அப்படியே வெளில நின்று யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதனால தான் அவள் நம்மளை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாளா? அப்போ ஜாக்சன் அப்படியே ஜேகேவை பார்க்குறான். 2 பேருக்குமே ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஸோ அப்போ ஒயன் அப்படி கண்ணை முழிச்சது ஜாக்சன் போயிட்டு, ஒயன் ஓகே தானே, இப்போ நல்லா இருக்கல்ல? ஜாக்சன், சின்ன அடிதான், அது ஒரு மாதிரி பயத்தில் மயங்கி விழுந்துட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போது ஜாக்சனும், எங்க பாரு ஒயன், எங்கே போனாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. அப்போ ஒயன் பார்க்குறா, ஓ ஜேகேவை இவர் பார்த்துருக்க மாட்டார்ல, அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுல்ல, வேண்டாம் இதை பற்றி பேசலாம், வேண்டாம், பேசுகிற அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே விட்டுடுறா. அப்போது ஒயனுக்கும் அப்படி காலெல்லாம் சரியாகிட்டு அப்படியே அகெயின் பேக் டு நார்மல் அவளோட இன்டர்ன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ ஃபுல்லாகவுமே ஜேகேக்கு கீழே தான் ஜேகே தான் ஒர்க் அசைன் பண்ணுவான் ஒயனுக்கு. ஜேகேக்கு கீழே தான் ஒயனும் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது அவனோட ஃபீலிங்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் அவன் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கான் ஒயன் மேலே உள்ள அந்த லவ்வில். ஃபஸ்ட்டு தான் கெரியரை நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அது ஒரு மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ கண்டிப்பாக ஒயனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேபிளாக அடமெண்ட்டாக இருக்கான். இப்போ ஒயன் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது போகிறான். ஒயன் ஏன் பாரு, எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒன்றை தானே பிடிக்கும், எனக்கு ஃபர்ஸ்டில் இருந்த அந்த லவ் மேலே எனக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இப்போயும் நீ வேணும்னு தான் ஆசைப்படுறேன், எனக்கு தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஜாக்சன் வேணாம், அவனை டிவோர்ஸ் பண்ணிடு, சொல்லு உனக்கு என்ன தானே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கான். ஒயன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு இருக்கா. நான் ஜாக்சன் கிட்ட பேசிக்கிறேன், அவன்கிட்ட பேசிக்கிறேன் ஒயன், உனக்கு என்ன மட்டும் தானே பிடிக்கும், அவன்கிட்டே போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவள் தடுத்து வேண்டாம் அப்படிலாம் எந்த ஒரு பேச்சுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டே இருக்கா. அவளோட மைண்டுக்குள்ளே thousands of thoughts அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஜேகே அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இன்னுமே அந்த லவ் அப்படியே கன்ஃபஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கான் அவகிட்ட. ஆனால் ஒயன் அப்படியே கண்டுக்காம அப்படியே விட்டுறா. எப்படியே கொஞ்ச நாளும் மூவ் ஆகி போகுது. அப்போ ஒன் டே ஜாக்சன் எப்பயும் விட ரொம்ப சீக்கிரமாகவே அவளை கூப்பிட்றதுக்காண்டி வந்திருப்பான். இப்போ ஜேகே பார்க்குறான்,
அப்படியே ஜாக்சன் பக்கத்தில் போகிறான். ஜாக்சன், உன் கூட கொஞ்சம் பேசணும், வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ போயிட்டு அப்படியே எல்லாத்தையுமே பேசுகிறான். இங்கே பார் ஜாக்சன், உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி 5 years ஆகிடுச்சு. நீ சொல்லி எனக்கு அது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் உனக்கு ஒயினோட சந்தோஷம் தானே முக்கியம். நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒயினுக்கு நீ அப்படி எப்படி ஹெல்ப் பண்ணுற எல்லாமே. உனக்கு ஒயினோட ஹாப்பினஸ் தானே முக்கியம். இப்போயும் நான் சொல்கிறேன், ஒயின் என்ன தான் லவ் பண்ணுறா. ஜேகே லவ் ஒயின், ஒயின் லவ் ஜேகே. ஸ்டில் இது இன்னும் அப்படியே தான் இருக்குது. உனக்கு அவளோட ஹாப்பினஸ் முக்கியம்னா நீ நீ ஒயினை டிவோர்ஸ் பண்ணிடு, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். ஜாக்சனும் பதிலுக்கு ஏதோ பேசுகிறான். அப்போது ஜாக்சனுக்கு அப்படியே மைண்ட் ஃபுல்லாக ஒரு மாதிரியான தாட். அப்போது ஒயனுக்கும் ஜேகேவை தான் பிடிக்குமா? இது வரைக்கும் அவள் கூட நான் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன். எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட 5 வருஷம் இந்த லைஃப்பை நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு இது போதும், வேற என்ன வேணும்? ஜாக்சன், ஒயனோட ஃபேஸில் சிரிப்பை பார்க்கும்போது உன்னோட ஃபேஸ்லேயும் சிரிப்பு வரும்டா. ஆனால் ஒயனோட ஃபேஸில் சிரிப்பு இல்லாத போது உன்னோட ஃபேஸ்லேயும் சிரிப்பு இருக்காது. ஏன்னா அவளோட ஹாப்பினஸ் தான் உன்னோட ஹாப்பினஸ், அவளோட சேட்னஸ் தான் உன்னோட சேட்னஸ். எல்லாமே அவள் தான் உனக்கு. அப்போ உனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு இன்னொருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னா நீ அவங்க கூட வாழ விடணும்ல. அதுதானே கரெக்ட். அவளுக்கு ஜேகேவை தான் பிடிச்சிருக்கா. அவள் ஜேகேவை தான் அவன் இன்னும் லவ் பண்ணுறாளா அப்படின்னு அவன் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே டிவோர்ஸ் நோட்டீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் ஒயினுக்கு எதுவுமே தெரியாது. லைக் ஜாக்சன் வந்து ஜேகே கூட பேசினது, ஜேகே இந்த மாதிரி ஜாக்சன் கிட்ட டிவோர்ஸ் பண்ணிடு அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம். ஸோ ஜாக்சனோட கேரக்டர் பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவனும் அப்படியே டிவோர்ஸ் பேப்பர் எல்லாம் வாங்கும் போதே அவனுக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி லைக் வலிக்குது. தனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, ஆனால் அவளுக்கு 5 வருஷம் வாழ்ந்துட்டோண்டா, இது போதும், இனி அவளோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்ட்டுன்னு அவள் ஆசைப்பட்டது மாதிரி படிக்க வச்சிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இது அவள் ஆசைப்பட்டது லாஸ்ட்டாக இதையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அவன் பண்ணுறான். அப்போ அப்படியே டிவோர்ஸ் பேப்பரில் அவன் சைன் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஒயின் வர்றா. லைக் வந்துட்டு அப்படியே ஜாக்சனை ஹக் பண்ணுறா பின்னாடி இருந்து. ஜாக்சன், இன்னைக்கு என்ன குக் பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு என்ன குக் பண்ணலாம்? ஒயின், அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் வா, சொல்லு, இன்னைக்கு என்ன குக் பண்ணலாம் ஜாக்சன்? நம்ம அன்னைக்கு ஹாப்பியாக குக் பண்ணி ஜாலியாக சாப்பிட்லாம். அது ஒயின், ஒரு நிமிஷம் வாய அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறான். ஒயன், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கிட்ட அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை காட்டி, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஜேகேவை தான் பிடிச்சிருக்குன்னு. அதான் டிவோர்ஸ் பேப்பர் நான் சைன் பண்ணிட்டேன் ஒயன், நீயும் சைன் பண்ணிடு, ஜேகே கூட ஹாப்பியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நிற்கிறான். அப்போ ஒயனுக்குலாம் செம்ம டென்ஷன். ஜாக்சன், என்ன சொல்கிற? இல்லை, என்னால் இந்த டிவோர்ஸ்க்கெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது, என்னால் இந்த டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கவும் முடியாது. யார் சொன்னது? இல்லை, இவ்வளோ எனக்காக பண்ணுற, எனக்காக பார்த்து எல்லாமே பண்ணேன். ஆனால் அவன் என்னை பாதிலே விட்டுட்டு போனான். அவன் மேலே எனக்கு எப்படி இன்னும் வரைக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நீ நினைக்கிற? இல்லை ஒயன், இல்லை ஜாக்சன், முடியாது. உன்னோட ஹாப்பினஸ் தான் ஒயன் எனக்கு முக்கியம். உனக்கு ஜேகேவை தான் பிடிச்சிருக்குன்னா என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போ, ஆல்ரெடி நான் சைன் பண்ணிட்டேன். அப்போ போய் ஜாக்சனை கட்டி பிடிச்சிட்டு, என்னால் முடியாது ஜாக்சன், அவங்கள விட்டு என்னால் போக முடியாது. என்னோட சந்தோஷம் தான் உங்களோட சந்தோஷம், என்னோட சோகம் தான் அவங்களோட சோகம். நீங்கள் சொல்லாமலே அது எனக்கு எல்லாமே தெரியும் ஜாக்சன். நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும். ஆனால் என்னால் முடியாது. டிவோர்ஸ் பேப்பர்லாம் எதுக்கு ஜாக்சன்? வேணாம், நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டேன். என்னால் கொடுக்கவும் முடியாது. ஏன் நான் எதுக்கு கொடுக்கணும்? அவன் சொன்னால் நீங்களும் வந்து இப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசினதெல்லாம் ஜாக்சன் சொல்லியிருப்பான். அப்போ அவளும் ஃபஸ்ட் டைமாக ஜாக்சன் கூட சண்டை போட்டுட்டு செம கோவமாக போயிட்டு உள்ள ரூம் டோரெல்லாம் சாத்திக்கிறா. பட் ஜாக்சனும் ஒரு மாதிரி அவனே ஆல்ரெடி உடஞ்சி போய் தான் இருக்கான். அப்போ அவனும் அப்படியே இந்த டிவோர்ஸ் பேப்பரே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு தெரியல என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு, ஆனால் நான் என்ன டெசிஷன் எடுத்தாலும் அது உனக்கு ஹாப்பினஸை கொடுக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். அந்த அந்த டெசிஷன் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலே போதும், நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படின்னு அவனும் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டு சோஃபாலே தூங்கிடுறான். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எப்பயும் ஜாக்சன் வந்து விடுவான்ல, ஆனால் வயன் பாட்டுக்கு அப்படி கோவத்தில் அப்படி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கா. அப்போ நேராக விறுவிறுன்னு ஜேகே கிட்ட போயிட்டு அப்படியே பேசுகிறா. ஜேகே, நீ என்ன நினச்சிட்ருக்க?
என்னாச்சு ஒயன்? ஏன் என்னாச்சு இப்போ? நீ உன் மனசுல என்ன ஜேகே நினைச்சிட்டு இருக்க? நீ நீ ஜாக்சன் கிட்ட என்ன சொன்ன? ஜாக்சன் கிட்ட உன்னை டிவோர்ஸ் பண்ணிரு, அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆமா, அதானே ட்ரூ. உனக்கு என்ன தானே பிடிச்சிருக்கு, இது நான் கேட்டேன்ல. இப்பயும் உனக்கு என்ன தானே பிடிக்கும்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாம நின்னல. ஜாக்சன் கிட்ட சொன்னேன், அவளோட ஹாப்பினஸ் தானே ஜாக்சன் உனக்கு முக்கியம், அவளை டிவோர்ஸ் பண்ணிரு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை லவ் பண்ணுன்னு. அப்போ செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே ஒயின் கத்துறா. எப்படி நீ பாதிலேயே போவ, ஆனா திரும்பி வந்து வான்னா நான் வரணுமா? இல்லை என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? குப்பை மாதிரி தூக்கி போட்டு போனேன். இப்போ வந்து வானா நான் அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒட்ட வச்சுட்டு உங்ககிட்ட திரும்பி வரணுமா ஜேகே? அது எப்படி? என்ன சொன்ன? நீ எனக்கு வேணாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கு என்னோட கெரியர் தான் முக்கியம்னு போயிட்டு எப்படி வாய் கூசாம வந்து இப்போ வானா நான் வந்துடணுமா? இப்போ சொல்ற ஜேகே, எனக்கு ஜாக்சனை தான் பிடிச்சிருக்கு. இந்த 5 வருஷம் என்கிட்ட ஒரு டைம் கூட அட்வான்டேஜ் எடுத்துக்காம அவ்வளோ மேன்லியா எல்லாமே கேரிங் எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? அப்படிப்பட்ட ஒருத்தரை சீட் பண்ணிட்டு நான் அகைன் உன் கூட வருவேன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண? அப்போ ஜேகே, ஓ எப்படி அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும் போது வராத லவ் ஆஃப்டர் மேரேஜ் உனக்கு வருதா? எனக்கு புரியல ஜேகே, நீ என்ன சொல்ற? அதான் அன்னைக்கு லவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு லெட்டரை காட்டின தெரியுமா, யாரோ ப்ரப்போஸ் பண்றாங்கன்னு. அது யார் கொடுத்தான்னு நினைக்கிற? ஜாக்சன் தான் கொடுத்தான். அவன் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக லெட்டர் கொடுத்தான். அதுக்கப்புறத்துல இருந்து தான் அவனுக்கும் எனக்கும் ஈகோ கிளாஷ் ஆகி அவனுக்கு கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்புறம் எப்படி அவனுக்கு உன் மேல லவ் வந்துச்சு? இது அந்த லெட்டர் கொடுத்தது ஜாக்சனா? ஜாக்சன் அவன் கிளாஸா? நம்ம ஸ்கூலா? சொல்லுவையன், எப்படி வந்தது? இல்லை ஜேகே, எனக்கு ஜாக்சனை தான் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீ என் லைஃப்ல கிடையாது, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றா. இங்கே பார்த்தா ஜாக்சன் அப்படியே ஜேகே லைக் சொன்னது எல்லாத்தையுமே நம்பி தானே இந்த மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டான். பிகாஸ் அவன் அந்த அளவு லைக் ஒரு குழந்தை, ஒரு அப்பாவி அவன். அப்போது ஒயன் அப்படியே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ஜாக்சனும் அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும். ஒயன் 5 வருஷம் எனக்கு பிடிச்ச பொண்ணுமா நீனு, உங்களோட ஹாப்பியாக இருந்துட்டேன், போதும் எனக்கு இது போதும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ காலையிலே கோவமாக தானே கிளம்பி போயிருப்பா. ஸோ மேடம் பிக் பண்ண வச்சு போகலான்னு கொஞ்சம் நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது அவளே அப்படியே வீட்டுக்கு வர்றா. வந்துட்டு ஜாக்சன், ஒயன் நீ நீ ஜேகேயோட கிளாஸா? ஆ, என்ன சொல்ற? என்ன லவ் பண்ணியா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறான். சொல்லு ஜாக்சன், நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், நீ எங்கே படித்த? நான் படித்த அதே ஸ்கூலில் தான் படிச்சியா? நீ ஜேகேயோட கிளாஸ் தானா? அந்த லெட்டர் அதெல்லாம் நீ தான் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அவன் அப்போ கூட எதுவுமே வாயை திறந்து பேசாமல் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஜாக்சன் உன்கிட்ட தான் கேட்குறேன் ஜாக்சன், தயவு செஞ்சு வாய் திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லவும் தான் ஜாக்சனோட பாவை அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்கூல் பீரியடில் ஜேகே வந்து ஒயனை தான் லவ் பண்ணுறான், ஒயனும் ஜேகேவை தான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லாம் தெரியாமல் லைக் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் தானே 2 பேர்த்துக்குமே லைக் ஸ்கூல்லலாம் தெரிய வந்திருக்கும் இவங்க 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பீரியட் டைமில் ஸோ ஒயன் அப்படி கிராஸ் ஆகி போவாள். ஸோ போகும்போதெல்லாம் அப்படி ஜேகேவை தானே திரும்பி பார்த்துட்டு போவா. அப்போ தான் ஜாக்சனோட கண்ணில் வந்து ஒயன் பட்டிருப்பா. அவள் ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் அப்படியே அவள் கிளாஸ் சைடு திரும்பி லைட்டாக சிரிப்பா. அப்போவே ஜாக்சன் ஃப்ளாட்டு, அவனுக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும். அப்போ ஒன் ஃபைன் டே அப்படியே ஜாக்சன் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒயன் அப்படி கிராஸ் ஆகி போகிறா. பார்க்கும் போதே அவள் பார்த்து ஜேகேவை தான் பார்த்துருப்பா. பட் ஜாக்சன் வந்து அவளை பார்த்தா நினச்சிக்கல, லைக் ஜாக்சனை தான் அவன் பார்க்குறான்னு சொல்லிட்டுலாம் அவன் நினச்சிக்கல. பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ரெஸ்ட்டு போகிறதுக்காக கிராஸ் ஆகி போகிறான்னு அவனுக்கு புரியுது. அதுக்கப்புறமா அவன் எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு அவளே அப்படியே விடாமல் பார்த்துட்டே இருப்பான். அவள் கிராஸ் ஆகி போனாலே போதும் அப்படியே பார்க்குறான். ஜாக்சனா, இந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, க்யூட்டாக இருக்காடா, ஏன் உனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த பொண்ணை பார்த்ததுமே ஒரு மாதிரியான லவ் ஃபீல் எதுக்கு வருது? பியாராக அவளை ரொம்ப லவ் பண்ணணும், அவளை நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கணும்
அப்படின்னு உனக்கு தோணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ ஆனால் அவகிட்ட எப்படி கன்ஃபர்ஸ் பண்ணுறது, அதனால் அவள் கஷ்டப்பட்டுருவாளோன்னு சொல்லிட்டு அவன் அப்பையிலேருந்தே ஒயன் வந்து ஹாப்பியாக இருக்கணும், அவள் வந்து ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு தான் அவன் அப்போ லைக் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே அவன் அப்படி தான். அப்போ அவனால் ரொம்ப நாள் வச்சுருந்துருக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாளில் லைக் அவனுமே ஜேகே கிளாஸ்னால அவன் 12th, ஒயன் அப்போ வந்து 10th தான் படிச்சிருப்பா. அப்போது ஜாக்சன் அப்படி லெட்டர் எழுதுறான். டேய் ஜாக்சனா, வேணாம், இதுக்கு மேலே நீ மறைச்சி வச்சிருக்காதடா, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது இது முடிகிறதுக்கு, எக்ஸாம் முடிஞ்சுன்னா அவ்வளோதான், நீ எங்கே இருப்பனே தெரியாது, என்ன ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுவேன்னு. ஆனால் ஒன்றில் மட்டும் தெளிவாக இருக்கணும், ஒயன் ப்ரப்போஸ் பண்ணி சப்போஸ் அக்செப்ட் பண்ணிட்டானா நீ கண்டிப்பாக அவளை விட்டுறக்கூடாதுடா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி அப்பாவியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாக்சனா, அவனை விட்டுறவே கூடாது, அவளை மட்டும் லைஃப்பில் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ லெட்டரை கூட டைரெக்டாக கொடுக்காம அப்படியே வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து விட்டுருப்பான். பிகாஸ் அங்கே நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதனால தான் அப்போ ஒயனோட கைக்கும் அந்த லெட்டர் வருது. அப்போ தான் அவள் கரெக்டாக அப்படியே ஜேகே கூட பார்த்து பேசிட்டு நின்றுருப்பாங்க, கண்ணாலே சைட் அடிச்சுட்டு. என்ன அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பியா, கண்ணை நோண்டிடுவேன், அழகா இருக்கா பார்க்குறேன், அழகை ரசிக்கக்கூடாதா? என்ன ஜேகே, பிச்சு இந்த பிக்கப் லைனெல்லாம் என்கிட்ட போட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு குட்டி வந்து கொடுக்குது ஒரு லெட்டரை. அக்கா இந்தாங்க, அவங்கக்கிட்ட லெட்டர் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. அப்போ ஜேகே தான் கொடுத்து விட்டுருக்கான்னா அவள் அதை ஓப்பன் பண்ணியிருப்பா. பார்த்தா அதில் அழகாக எழுதியிருக்கும் வரி வரியா. வயன், அது நான் யாருன்னு உனக்கு இப்போ தெரிய வேணாம், ஆனால் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வித சந்தோஷம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போதும் உன் ஃபேஸை பார்க்கும்போது, உன்னோட அந்த சிரிப்பை பார்க்கும்போது என்னை அறியாமல் நானும் சிரிச்சிட்ருக்கேன். அது ஏன் தான் எனக்கும் புரியல. ஆனால் ஆசைப்படுறேன், உன்னை லவ் பண்ணணும், உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன் கூட இந்த வாழ்க்கை, இந்த லைஃபோட இந்த வாழ்க்கை உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். வாழணுன்னு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வயன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருப்பான். ஆனால் அவன் அதை முழுசாக கூட படிச்சிருக்க மாட்டா. பிகாஸ் ஜேகே பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்புறம் ஜேகேவை கூப்பிட்டதுமே ஜேகேவும் அந்த லெட்டரை வாங்கி கையில் வச்சுருந்துருப்பான். ஸோ ஜாக்சன் லவ் லெட்டரை கொடுக்கும் போதெல்லாம் அவனுக்கும் தெரியாது ஜேகேவும் ஒயனும் லவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவனுக்கு தெரியாமல் தான் ஒயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த லெட்டர் அப்புறமா ஜேகே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கிளாஸ்க்கு போயிட்டு அப்படியே பிரித்து பார்க்குறான். அவனுங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எவனாச்சும் என் ஆளுக்கு வந்து ரூட்டு விட்டுட்டு லெட்ரு கொடுத்துட்ருக்குது, எவன் அது, எவன்னு மட்டும் தெரிஞ்சா போதும் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மேமும் கரெக்டாக ஒரு பேராகிராஃப் அப்படியே ஜாக்சன்கிட்ட கொடுத்து அதை அப்படியே போர்டில் வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே கிளாஸ் அட்டென்டிவாக கவனிச்சுட்டு அதை அப்படியே ரைட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்குறான். இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ அப்படின்னு அந்த லெட்டரை பாக்கெட்டில் தான் வச்சுருப்பான். அதை அப்படியே எடுத்து பார்க்குறான். ஜாக்சன், நீயா ஒயனுக்கு லெட்டர் கொடுத்த, அப்போது ஒயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அப்படியே உட்காந்துக்கிறான். இப்போ மேமெல்லாம் போனதுக்கப்புறம் ஜாக்சன் கிட்டே போயிட்டு அந்த லெட்டர் அப்படியே தூக்கி போடுறான். இது உன் ஹேண்ட் ரைட்டிங்கா, நீ எழுதின லெட்டரா இது அப்படின்னு ஜாக்சனும் பார்க்குறான். இது நம்ம ஒயனுக்கு எழுதின லெட்டராச்சு, இது எப்படி ஜேகே கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஆமாம் ஜேகே நான் தான் கொடுத்தேன். என்னாச்சு, உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் என் ஆளுக்கே லெட்ரு கொடுத்துருப்ப. வாட், ஒயன் ஓ ஆளா? ஆமாம் ஜாக்சன், இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், அவகிட்ட இருந்து தள்ளி இருந்துக்கோ, அவனும் நானும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவன் கிளாஸ் முழுக்க கத்தி சொல்லியிருப்பான். ஸோ அதனால் மட்டும்தான் கிளாஸில் தெரிஞ்சு அப்படியே லைக் அந்த ஸ்கூல் ஃபுல்லாமே அப்படியே பரவி இருக்கும். அப்போ ஜாக்சனும், ஜேகே எனக்கு தெரியாது நீயும் ஒயனை லவ் பண்ணுறீங்கன்னு, நான் தெரியாமல் தான் அவளுக்கு லெட்டர் கொடுத்தேன், சாரி ஜேகே அப்படின்னு அந்த லெட்டரையும் வாங்கி அவன் அப்படியே வச்சுக்கிறான். அப்போ ஜேகேவும் விட்டுறான், அந்த மாதிரி அவன் தெரியாமல் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஜாக்சனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி லைக் கொஞ்ச நாளில் போகிறோம், ஆனாலும் இவள் கமிட்டடாக இருக்கா ஜேகே கூட அப்படின்னு. ஆனால் அவளை பார்க்குறத மட்டும் அவனால் நிறுத்தவே முடியல. பிகாஸ் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவனே அறியாமல் அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும்.
அயன், உன் ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம். நீயும் ஜேகேயும் லவ் பண்ணுறது எனக்கு சத்தியமாக தெரியாது. நல்ல வேலை அந்த லெட்டரில் நான் நான் எழுதலை ஜாக்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஹாப்பியாக இருந்தாலே போதும் அயன். ஜேகே உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறானா? உன் லைஃப்பில் நீ வந்து ஹாப்பியாக மூவ் ஆகுறியா உன் லைஃப்பை நோக்கி? அப்படிங்கிறது தான் என்னோட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே விட்டுருப்பான். ஸோ ஜேகேயோட லவ்வர் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக். அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே கட் பண்ணுறான். இதான் அவன். ஆமாம், நானும் ஜேகேயோட கிளாஸில் தான் படித்தேன். அவன் அப்போவே லவ் பண்ணவன். ஆனால் நீயும் ஜேகேயும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன் மேலே அந்த ஃபீலிங்ஸை வளர்த்துருக்கவே மாட்டேன், அந்த லெட்டரையும் கொடுத்துருக்கவே மாட்டேன். ஆனால் ஆனால் இப்போயும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் என். நீ ஜேகே கூட போகிறதுனால போ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உன்னை படிக்க வச்சிட்டேன், உன் கோலை அச்சீவ் பண்ண வச்சிட்டேன். இந்த 5 வருஷம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என். உன்னை உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறான். எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட இந்த 5 வருஷம் சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் உன் கூட பேசினது, உன்னோட அந்த பாஷை, உன்னோட அந்த முகபாவனை, உன்னோட அந்த கண்ணு 1000 பேசும். நீ சோகமாக இருக்கியா ஹாப்பியாக இருக்கியான்னு உன் கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிருவேன் அயன். எனக்கு உன்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் அயன். நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அயன் சண்டை கட்டிட்டு நிற்கிறா. அது எப்படி ஜாக்சன்? நான் போயிடுவேனா? எப்படி உன்னை சீட் பண்ணிட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு போன அந்த ஒரு பர்சனுக்காக நான் போயிடுவேனா? என்ன நினச்சிட்டு இருக்க? நான் அப்படிப்பட்ட பொண்ணுனா? உன்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு அவன் என்னை பாஸ்ட்ல விட்டுட்டு போன ஒருத்தனுக்காக நான் அப்படி போயிடுவேனா? என்னால் அப்பெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர் அப்படியே கிழிச்சு போட்டுடுறா. என்ன நினைக்கிற? உனக்கு 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 என்னை பற்றி தெரியல இன்னும். சொல்கிறல்ல, நான் சந்தோஷமாக இருந்தால் என் கண்ணில் பார்ப்பேன், என் கண்ணிலே உனக்கு தெரியும் ஒன்று. ஆனால் இப்போ சொல்கிறேன் ஜாக்சன், எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருக்கு. எனக்காக இவ்வளோ பார்த்து பண்ணுறேன். நான் லைஃப்பில் நான் அன்லக்கின்னு ஃபீல் பண்ணும் போது என்னை லக்கியாக ஃபீல் பண்ண வச்சதே நீ தான். என்னை அவ்வளோ லக்கியாக ஃபீல் பண்ண வச்ச. என்னோட ட்ரீமை உன்னோட ட்ரீமாக நினச்சா, என்னோட கோலை உன்னோட கோலாக நினச்சா, எப்படி ஒன்று விட்டு போக சொல்கிற ஜாக்சன்? ஜாக்சன், இப்போ சொல்கிறேன், இந்த 5 வருஷத்தில் என் வாயிலிருந்து வராத வார்த்தை உனக்காக நான் இப்போ சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஜாக்சன். ஐ லவ் யூ ஜாக்சன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஜாக்சனோட கண்ணத்தை அப்படியே கப் பண்ணிட்டு அப்படியே லவ் யூ சொல்கிறா. சொல்லிட்டு அப்படியே ஜாக்சனோட நெத்தியாக வச்சுட்டு அப்படியே ஜாக்சனோட உதட்டில் போயிட்டு அவன் நல்லா முத்தம் கொடுக்குறா. அப்போ முத்தம் கொடுத்துட்டு ஒயினும் அப்படியே ஒவ்வொன்றா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. அப்படியே ஜாக்சன் கிட்ட நெத்தியாக வச்சுக்கிட்டு அவனை லைட்டாக ஹக் பண்ண மாதிரி. எங்கள் பாரு ஜாக்சன், எங்கள் பாருங்க, என்ன இதுக்கு முன்னாடி நான் ஜேகேவை லவ் பண்ணியிருக்கலாம், அது பாஸ்ட். ஆனால் அதுக்கப்புறம் அவனை தூக்கி போட்டு போயிட்டான், நீ எனக்கு வேணான்னு. அதுக்கப்புறம் என்னை இன்ச் பை இன்ச்சாக கேர் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு சுகமாக இருந்தால் நான் ஹாப்பியாக்கணும். எல்லாமே இந்த 5 வருஷத்தில் ஒரு பொண்ணுக்கு என்னென்ன சந்தோஷம்லாம் கிடைக்கணுமோ, ஒரு ஹஸ்பண்டாக ஒரு கேரிங், அன்புன்னு, பாசம்னு எல்லாத்தையுமே கொடுத்தீங்க. எஸ், நான் பாஸ்டில் வேணால் ஜேகே லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதுக்காக அவன் கூப்பிட்டா நான் போகணும்னு இல்லை. எனக்கு இப்போ உங்களை தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களை ப்ரப்போஸும் பண்ணிட்டேன். அப்போ ஜாக்சனும் அப்படி அழுதுட்டே, அயன் இப்போ என்னதான் அவன் சொல்ல வர? இன்னும் அந்த மரம் எனக்கு புரியல. எனக்கு இப்போயும் உங்களை தான் பிடிச்சிருக்கு ஜாக்சன். ஆனால் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் என்னை லவ் பண்ணீங்களா? ஆமாம், உன்னை லவ் பண்ணேன், லெட்ரு கொடுத்து எல்லாமே பண்ணேன். ஆனால் இப்போது ஜாக்சன் என்னால் நம்பவே முடியல. இந்த டெஸ்டினி ரொம்ப அழகாக நம்மளை சேர்த்து வச்சிருக்குல்ல. என் கையை விட்டு ஒன்று போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு எந்த அளவு கஷ்டத்தை கொடுக்குதோ, அதே அளவுன்னு எனக்கு திரும்பி வந்து அதே தான் ஜாக்சன் நானும் சொல்கிறேன். அவன் என்னை விட்டு போனதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ, இந்த 5 வருஷமா என்னை படிக்க வச்சு என்னை இந்த ஒரு பொசிஷனில் வந்து நிற்க வச்சுருக்கீங்க. ஒரு எஜுகேஷனை கொடுத்து, ஒரு குவாலிஃபிகேஷனை கொடுத்து, ஒய்ஃபா எனக்கு என்னென்னலாம் நீடு இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்க. ஐ லவ் யூ ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாகி ஹக் பண்ணுறா. இப்போ ஜாக்சன் திருப்பி ஹக் பண்ணிக்கிறான். அப்போ உனக்கு என்ன தானே பிடிக்கும், அவங்கள தான் பிடிக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே ஹாப்பியாக அவங்களோட லைஃபும் ரன் ஆகுது. ஸோ த நெக்ஸ்ட் டே அப்படியே ஒயின் அப்படியே ஜேகே கிட்ட போகிறா. அப்போ ஜேகே கிட்ட டேரெக்டாக போயிட்டு, ஜேகே இங்கே பாரு, நேத்தே நான் சொல்லிட்டேன் அண்ட் இன்றைக்கும் சொல்லிக்கிறேன், எனக்கு ஜாக்சனை தான் பிடிச்சிருக்கு. நீ வேணா என்னை பாதிலே தூக்கி போட்டு வாடினதும் நான் வந்துடுவேன் நினச்சிருக்கலாம். ஆனால் நான் அப்படி கிடையாது. இந்த 5 வருஷமாக ஜாக்சன் எனக்காக ஒவ்வொன்றே பார்த்து பார்த்து பண்ணிட்டு எல்லாமே அவரோட கெரியரையும் அவர் பார்த்தாரு, என்னையும் பார்த்தாரு. ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி சொல்ல முடியாத அளவு எனக்கு ஹாப்பினஸ். எஸ், எனக்கு இப்போ ஜாக்சனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டு வந்துடுறா. ஸோ அப்போது தூரமாக ஒரு பொண்ணு அப்படியே இங்கே அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அவளும் அப்படியே மெடிக்கல் ஃபீல்டு தான். அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக லைக் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கா, பட் இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு. அவள் ஜேகேவை பார்க்குறா. அப்போ ஜேகேவை பார்த்துட்டு அவளும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போகிறா. அப்போ அவளுக்கும் ஜேகேக்கும் அப்படியே லைக் ஒரு மாதிரியாக நார்மலாக கொலீக்ஸ் எல்லாம் பேசிக்குவாங்கல்ல, அது மாதிரி நார்மலாக பேசிக்கிறாங்க. அப்போ இந்த சைட் ஜாக்சனோட லைஃப்பும் ஒயினோட லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக ரன் ஆகிட்டு இருக்கு. அட் த கிராஜுவேஷன் டே ஒயின் இன்னைக்கு தான் கிராஜுவேட் ஆகுறா. அவள் ஒரு முழுசான ஒரு டாக்டர் ஆகுறதுக்கு இப்படி ஜாக்சன் எல்லாம் ஒரு 100 ரோசஸ் கிட்ட பொக்கேவோ வாங்கிட்டு வந்து தலைவர் செம க்யூட்டாக நின்றுட்டு இருக்கான் ஹேண்ட்ஸமா, இப்படி கையில் ஒரு ரிங்கையும் வச்சுட்டு. அப்போ ஒயினும் அப்படி அழகாக கிராஜுவேட் ஆகிட்டு வர்றா. இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடியே அகெயின் ப்ரப்போஸ் பண்ணிட்டு ரிங் கொடுக்குறான். ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் கொடுக்குறான். அப்போ அவளை ஹாப்பியாக எஸ்ன்னு சொல்லிட்டு ஜாக்சன் ரொம்ப அழகாக ஹக் பண்ணிக்கிறா. அவனும் கையில் அப்படியே ரிங்கெல்லாம் போட்டு விடுறான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவனோட லைஃப் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த சைடு ஜேகேவும் அவனோட வேலையில் பிஸியாக தான் இருக்கான். அப்போ அந்த பொண்ணு அப்படியே அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறா. அப்போ ஜேகே கிட்ட ஒன்டே, ஜேகே அது நம்ம 2 பேரும் ஏன் டேட் பண்ணக்கூடாது? இப்போ ஜேகே ஷாக்காக பார்க்குறான். அது அது வந்து நான் நான் உங்களை பிடிச்சனால தான் கேட்குறேன். நான் எதுக்கும் நான் டேட் பண்ணோம், யார் என்னன்னே தெரியாது, ஃபியூ மந்த்தாக பேசுகிறோம். ஆனால் எனக்கு உங்களை நல்லா தெரியும் ஜேகே. நீங்கள் இந்த ஸ்கூல் தான், நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒயினை பார்க்குறதுக்கு க்ராஸ் பண்ணி போகும்போது நான் உங்களை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளோட ஃப்ளாஷ்பேக். ஸோ ஒயன் எப்படி ஜேகேவோட கிளாஸ் சைட்லாம் வந்து அழகாக போயிட்டு போயிட்டு வருமோ, அது மாதிரி ஜேகேவும் ஒயனை பார்க்குறதுக்காக அப்பப்போ போவா. அப்போது இப்போ அந்த வேலைக்கு வந்திருக்க பொண்ணும் ஒயனோட கிளாஸில் ஒருத்தி தான், ஒயனோட கிளாஸ் தான் அவளும். ஆனால் அவளுக்கு ஜேகே மேலே ரொம்ப க்ரஷ். அப்போ வந்து ஒயனை தான் லவ் பண்ணுறான்லாம் அவளுக்கும் தெரியாது. அப்போ அவனை பார்த்ததுமே செம்ம க்ரஷ் ஆகி போயிட்டு அவன் மேலே ஒரு மாதிரி அட்ராக்ஷன் ஸ்பார்க் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் அது அப்படியே டம்ப் ஆகிட்டு அவளும் அவளோட கெரியர் நோக்கி போயிருப்பா. இப்போ அகைன் ஜேகேவை பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே அவளும் தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பா பாஸ்டில் அவளை லவ் பண்ணதுன்னு. அப்போ ஜேகேவும் பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்ச நாள் போகும்போது அவனுக்கும் லைக் 2 பேத்துக்கும் செட் ஆகுற மாதிரி இருந்தனால 2 பேத்துக்கும் ஒருத்தர் பிடிச்சிக்குது. அப்போது இப்படியே ஒரு 3 வருஷம் போகிடுது. ஒயினும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, ஜாக்சனும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக லீட் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ ஒன் டே அப்படியே ஜாக்சன் கண்ணு முழிக்கிறான். ஐயோ என்னது இது? டே மகனே, குச்சா போயிட்டியா நீனு? ஒயன் இங்கே பாரு, உன் பையனை பாரு. ஏங்க என்ன உச்சா போயிட்டானா? நினச்சேன், அதுக்கு தான் நைட்டே சொன்னால் ஒழுங்காக போயிட்டு பேம்பர்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு. நான் வேற அவனுக்கு தம்பி ரெடி பண்ணுறதுல இருந்தேன். அப்புறம் எப்படி போயிட்டு பேம்பர்ஸ் எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலேயே க்யூட்டாக அவங்க குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. எஸ், இப்போ ஜாக்சனுக்கும் ஒயினுக்கும் அழகான ஒரு பேபி இருக்குது. அப்போ அந்த பேபியை எனக்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேபியை குளிப்பாட்டி விட்டுட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டு இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹாப்பி கப்பலாக தான் இருக்காங்க. பிகாஸ் ஜாக்சன் வந்து லைக் பக்கா க்ரீன் ஃபாரஸ்ட், ஒயின் 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 அவளோட ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு அது மட்டும்தான். ஒயினுக்கும் அட்லாஸ்ட் புரிஞ்சிருச்சு. லைக் அதனால தான் 2 பேரோட லைஃப்பும் இவ்வளோ ஹாப்பியாக லீட் ஆகிட்டு இருக்கு. அப்போது அப்படியே அழகாக குழந்தையெல்லாம் ஸ்டாலரில் வச்சுட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஜேகே அந்த பொண்ணு அப்படின்னு அவங்களோட கையிலே ஒரு குட்டி குழந்தை இருக்குது. அப்போ ஜேகே ஒயின் 2 பேரும் அப்படியே எதிர்க்க போகிறாங்க. பட் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கும் போது ஜேகேவும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அப்போது ஜேகேவோட ஒயன், என்னோட பாஸ்ட் லைஃப்பில் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். எஸ், அது நான் பண்ண ஒரு தப்பு தான். உன்னை நான் இழந்திருக்க கூடாது தான். ஆனால்
எப்பயுமே எனக்கு உன்னோட ஹாப்பினஸ் மட்டும்தான் முக்கியமாகவும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நீ ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக இருக்க. உன்னோட ஹாப்பினஸ் உனக்கு கிடச்சிருச்சு. உன்னை விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் அந்த இடத்துல நான் இருந்திருப்பேன். எஸ், உன் கூட ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு. ஆனால் என்னால் அது பண்ண முடியல. உன்னை விட்டுட்டு போயிட்டேன். அதனோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னோடய லைஃப்பில் இப்போ வர நான் ரெக்ரெட் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ நீ ஹாப்பியாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சம்டைம்ஸ் லைஃப்பில் ஒரு சில டிசிஷன் எல்லாம் நம்ம எடுக்கலாம். ஆனால் நம்மளையும் தாண்டி டெஸ்டினி நமக்கான ஸ்டோரி ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த சைடு வயனும் அவளோட நான் உன்னை மேபி பாஸ்டில் லவ் பண்ணியிருக்கலாம் ஜேகே. ஆனால் இப்போ உன் கூட நான் இல்லாமல் ஜாக்சன் கூட நான் இருக்கேன். உன் கூட இருந்திருந்தா கூட இந்த அளவு நம்ம சண்டை போடாமல் இருந்திருப்போமான்னு தெரியல. நீ அப்போவே என்னை விட்டுட்டு போயிட்ட. உன்னோட கெரியர் தான் முக்கியம்னு. ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச ஒரு ஹாப்பினஸ்னால் அது ஜாக்சன் மட்டும்தான். இப்போ என்னோடய லைஃப்பில் என்னோட பிக்கஸ்ட் ஹாப்பினஸ் என்னன்னு கேட்டால் ஜாக்சன். என்னோடய வாயிலேருந்து வர்ற பேர் அது ஒன்றா தான் இருக்கும். ஒன்று நான் இழந்துட்டேன். ஆனால் ஜாக்சனை என்கிட்ட கொண்டு வரதுக்கு தான் டெஸ்டினி ஒன்று இழக்க வச்சிருக்கு. இப்போயும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜேகே. நான் எப்படி தான் நம்ம சேருவோன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையாக இருந்தாலும் அட்லாஸ்ட் நம்ம பிரிஞ்சிட்டோம். ஆனால் டெஸ்டினி ஆல்ரெடி ஜாக்சன் கூட எனக்கு ஒரு ஸ்டோரியை ரைட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ என்னோடய லைஃப் ரொம்ப ஹாப்பியாக லீட் ஆகிட்டு இருக்கு. நான் ஜாக்சன் எங்களோட மினியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லைஃப் நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் விஷயங்கள் பேசலாமா? ஸோ மறக்காமல் போயிட்டு அப்படியே காதில் கேட்டுகிட்டே போய் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லைக் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் போனதே தெரியல. ஒரு 3 ஹவர்ஸாக உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் கொடுத்தது இந்த ஸ்டோரி. நம்புவீங்களான்னு தெரியல. ஒரு சிலதெல்லாம் நான் வந்து டைம் போக்கணுமேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். பட் இதில் வந்து டைம் ரொம்ப நேரம் போயிடக்கூடாது, டக்குனு ரெக்கார்ட் பண்ணுவேன்னு உட்காந்து ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஜாலியாக இருந்தது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி மூலயமா நிறையா மெசேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டோரி லைக் ஃபர்ஸ்ட் டைமாக அவள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவளோட எஃப்எஃப்காக அந்த ஸ்டோரி இது பண்ணியிருக்கா. பட் அது அந்தளவு கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரியில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் காதலா எப்படி எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் நான் சொல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் விருப்பப்படுவேன். பிகாஸ் இந்த எஃப்எஃப் அதிகமாக பார்க்குறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. உங்களோட கெரியர் முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து லவ் லைஃப்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. டு பி ஃப்ரேங்க், நீங்கள் நிறைய பேர் என்னை திட்டலாம், என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேரால் வந்து கெரியரை பேலன்ஸ் பண்ண முடியும், லவ் லைஃபை பேலன்ஸ் பண்ண முடியும். சில பேரால் லவ் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியாது, பட் கெரியர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக லைக் லவ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், முக்கியமாக உங்களுக்கு பிடிச்சதை பண்ண முடியாமல் போகும். அப்படி இப்படின்னு நிறையா இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்குமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து கெரியர் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். பட் வந்து லவ் பண்ணதுக்கப்புறம் கெரியரை சூஸ் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் தான். அது ஒரு சின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னால் அதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் ஓயின்னு ஒரு போல்டான ஒரு மூவ் எடுத்திருக்கா. லைக் ஓகே, அவங்க போயிட்டாங்க, விட்டுறணும். அப்புறம் நம்ம வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு அமைஞ்ச ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இது ஜஸ்ட் அ ஃபிக்ஷன் தான், ஐ நோ தட். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் உங்கள் கெரியர்லேயே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நீங்கள் உங்களோட சூஸ் பண்ணுற பார்ட்னர் வந்து உங்களோட கெரியருக்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு மைண்டில் கிளிக் ஆகுறது ஒரு விஷயம் தான். வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின் இருக்கும்ல, அதில் வர ஹீரோ மாதிரி அப்படியே நம்ம தலைவன் ஜாக்சன். பிகாஸ் அவளுக்கு ஜாக்சன் ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ஜாக்சன் ரொம்ப பிடிக்கும். அவள் என்ன சொன்னான்னா, ஜாக்சனை வந்து நான் ஒரு எஃப்எஃப்ல வச்சு நான் நல்லவனாக காட்டிடணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால மட்டும்தான் இதுக்கு வந்து அவள் ஜாக்சன் பிக் பண்ணியிருந்தா. அவளுக்கு அப்பையிலேருந்தே ஜாக்சன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ், அதே மாதிரி அவளும் காட்டிட்டா. ஸோ எப்படி வந்து ஐயோட லைஃப்பில் குவான் சிக்கோ, ஐ மீன் அந்த ட்ராமாவில், இங்கே நம்ம வயனோட லைஃப்பில் வந்து ஜாக்சன்
எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிரணும். ஒரு நல்ல கெரியர் அமைஞ்சிரணும்னு கடவுள்கிட்ட உங்களுக்காக என்னைக்கும் நான் ப்ரே பண்ணிக்குவேன். எனக்கும் சேர்த்து தான். ஸோ பார்த்துக்கோங்க. உங்களோட லைஃப் வந்து எந்த அளவு மூவ் பண்ணலாம், எந்த அளவு மெச்சூரான டிசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எந்த டிசிஷன் எடுத்தாலுமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு 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 ஹார்ட்ல வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். கண்டிப்பா ஒண்ணு இழக்கிறீங்க அப்படின்னா, அத விட பெஸ்ட்டா ஒண்ணு கிடைக்கும். ஸோ இத மட்டும் எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எஸ். முடிச்சுக்கிறேன். நெறைய பேசணும்னு நெனச்சேன்டா. பட் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டோரி முடிச்சதுமே, அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்வேன். இன்கேஸ் நீங்க கமிட்டடா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஹாப்பினஸ தொலைச்சிராதீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு புடிச்சது வந்து நல்ல விதத்துல உங்களுக்கு புடிச்சத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்னா, அத அத எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது நீங்க வந்து அத எப்படி மேனேஜ் பண்ணணுமோ, அந்த மாரி மேனேஜ் பண்ணிக்கணும். பட் வந்து கெரியர்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்சனா வந்து நின்னீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய அந்த லவ் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப மெச்சூரா இருக்கும். ஸோ இன்கேஸ் ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்ல இனிமே தான் நீங்க ஏதோ ஒரு ஒரு ஹார்ட்ஷிப்பயே பார்க்க போறீங்க. ஸோ ஒரு ஒரு பாலத்த கடக்க போறீங்கங்கிற மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் பத்திரமா ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க எல்லாமே பண்ணணும். ஸோ எஸ். ஆம் நம்ம பட்டுக்குட்டீஸ்க்கு வந்து இத விட ஒரு ஒரு அழகான ஸ்டோரி நான் குடுத்துருக்க முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. நீங்களும் அதே மாதிரி தான் ஒரு ஹாப்பினஸ ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகேடா. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு என்கிட்ட மறக்காம சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. மறக்காம ஹைப் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி லைக் குடுத்துருங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டோரி ஃபுல்லாமே அப்படியே லவ்வா தான் போயிருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டோரி அப்படிதான் போயிருக்கும். ஆனா நெறையா பேர் வந்து, "ஐய்யய்யோ! லவ்வா? காதல் வேணா எங்களுக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க இருப்பாங்கல்ல." நான் எல்லாத்தையும் சொல்ல கிடையாதுப்பா. அவங்களுக்கு லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ்வளோதான் போச்சு போங்க. இந்த மாரி அழகான ஒரு காதல் கதைய மிஸ் பண்ணிட்டீங்க. அப்படிதான் சொல்ல தோணுது. பட் இவ்ளோ நேரம் பார்த்துருப்பீங்கல்ல. கண்டிப்பா அந்த ஸ்டோரி அந்த அளவு வந்து லைக் வியூஸ் போகாது. எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த மெசேஜஸ் இந்த ஒன் ஷாட்லேருந்து நெறைய பேர் லைஃப்க்கு ரிலேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ உங்களோட லைஃப்க்கு இது ரிலேட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேடா. ஸோ இவ்ளோ தூரம் இந்த ஸ்டோரிய பார்த்து, இத புடிச்சு போய் எத்தன பேர் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். ஸோ புடிச்சிருந்துச்சான்னு மறக்காம சொல்லுங்க. இல்லன்னா கூட Instagramல இருந்தீங்கன்னா கூட Instagramல சொல்லுங்க. அப்படி இல்லன்னா WhatsApp சேனல்ல நான் வந்து கொஸ்டின் Q&A வைக்கிறேன். அதில ரிப்ளை பண்ணுங்க. ஓகே பாஸ்டோஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.